வாழ்கின்ற நாட்கள் உமக்காய் வாழ எந்தன் இதயத்தின் ஆசையா. வாழ்கின்ற நாட்கள் உமக்காய் வாழ எந்தன் இதயத்தின் ஆசையா. சாகும் வரைக்கும் உமக்காய் வாழ சத்துவத்தினை பெருக செய்யும். சாகும் வரைக்கும் உமக்காய் வாழ சத்துவத்தினை பெருக செய்யும். பலவானாய் மாற்றும் அபிஷேகம் போற்றும். பலவானாய் மாற்றும் அபிஷேகம் போற்றும். பராக்கிரமசாலியாய் என்னை மாற்றும். பராக்கிரமசாலியாய் என்னை மாற்றும். வாழ்ந்த நாட்கள் உமக்காய் வாழ எந்தன் இதயத்தின் ஆசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 10वां अध्याय के 9वें वचन को पढ़ेंगे. John chapter 10 verse 9. John 10. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்தான் வாசல். वही रास्ता है. அந்த வாசல் வழியாய் ஒருவன் போனால் उस फाटक के द्वारों के अंदर प्रवेश करेगा तो அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். वो अंदर जाकर अच्छे को जान लेगा. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு உள்ளாக போகணும். यीशु के अंदर जाना है. அப்படி போனா ऐसे जाओगे तो நமக்கு உள்ளான வெளியான अनेक மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். हमारे अंदर और बाहरी रूप से कई सारे बदलाव को परमेश्वर लाएगा. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு புதிய மாதத்தின் முதலாவது வாரமாய் இருப்பதனால इस नए महीने के पहले इतवार है. इसके लिए இந்த மாதத்துல கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு மாற்ற விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर हमारे जीवन में कुछ बदलाव को लाना चाहता है. இது இந்த மாதத்திற்கான காரியங்கள் மாத்திரமல்ல, सिर्फ इस महीने की विषय नहीं है. புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் போக एक போகிறோம். नए साल के अंदर हम प्रवेश करने वाले हैं. ஆயத்தப்படுத்தும்படியாக इसके लिए हमें तैयार करने के लिए கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாமும் செய்ய வேண்டும், அவரும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर हमारे जीवन में वो भी कुछ कार्य करना चाहता है, हमें भी कुछ करना है. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். इसे हम आज अध्ययन करने वाले ஒரு हैं. மனிதன் வெளிப்புறத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், अगर मनुष्य एक बाहरी रूप से अगर आशीष पाना है तो, வெளிப்புறத்தில் நீங்கள் நன்மைகளை பார்க்க வேண்டும் और என்றால், बाहरी रूप से भलाइयों को जाना है तो நம்முடைய உள்புறத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். हमारे अंदर हमें आशीषित रहना है. ஹல்லேலூயா हालेलुया. உள்ளான வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதோ, हमारा अंदरूनी जीवन कितना आशीषमय है, அது நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி போட்டு वो விடும். हमारे बाहरी जीवन को पूरी तरह से बदल देता है. ஹல்லேலூயா हालेलुया. நம்ம உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். हमारे अंदर रूप पूरी तरह से आशीषित रहना है. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். अंदर रूप से आशीष पाने वाले लोग हमें बन रहना சில है. பேருக்கு வெளியே மட்டும் தான் மேய்ச்சல் தேவைப்படும். कुछ लोगों को बाहरी रूप से ही रहता है आशीष. ஹல்லேலூயா हालेलुया. நல்ல வேலை வேணும், अच्छा नौकरी चाहिए, நல்ல மனைவி வேணும், अच्छी पत्नी चाहिए, நல்ல கணவன் வேணும், अच्छा शौहर चाहिए, நல்ல பிள்ளைகள் வேணும். अच्छे बच्चे चाहिए. வெளிப்புறத்துல தான் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் மேய்ச்சல் வேணும். हमें बाहरी रूप से अच्छी तरह से आशीष चाहिए. ஹல்லேலூயா हालेलुया. ஆண்டு சொல்றார், நீ உள்புறத்திலும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். आप अंदर रूप से भी आपको आशीष को पाना है. ஹல்லேலூயா हालेलुया. அப்ப உள்ளான வாழ்க்கையிலும் வெளிப்புற வாழ்க்கையிலும் आपके अंदरूनी जीवन और बाहरी जीवन में நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், कैसे हम आशीष को पा सकते हैं, எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள कैसे முடியும், भलाइयों को पा सकते हैं. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். परमेश्वर किस कार्य को हमारे जीवन में चाहते हैं उसे हम समझ लेंगे. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों 4 अध्याय 16वां वचन. 2 கொரிந்தியர் chapter 4 verse 16 दूसरा कोरिन्थियों 4:16. வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க இரண்டு வித மனிதனை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது. यहाँ पर दो प्रकार के मनुष्य वर्ग में शास्त्र कहता है. ஒன்று உள்ளான மனிதனை குறிப்பிடுகிறது, एक अंदरूनी भीतरी मनुष्य के बारे இன்னொன்று में, வெளிப்புற மனிதனை एक குறிப்பிடுகிறது. बाहरी मनुष्य के बारे में. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்புற மனுஷன் அழிகிறான், बाहरी मनुष्य नष्ट होता है உள்புற மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். और अंदरूनी भीतरी मनुष्य இன்றைக்கு प्रतिदिन नया होता है. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன आज அப்படினா, पवित्र नाम से क्या कहना चाहता है, நம்முடைய
நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஒரு ரினோவேஷன் வேணும். हमारे अंदर जीवन में एक नयापन होना है. ஹalleluya. ஹalleluya. ஒரு புதுப்பித்தல் இன்னைக்கு ஆண்டவர் தேவைப்படுகிறது. एक नयापन हमारे अंदर होना है. ஹalleluya. ஹalleluya. நம்ம டெய்லி ஜெபிக்கிறவங்க தான். हम रोज प्रार्थना करने நம்ம वाले हैं. டெய்லி வேதத்தை வாசிக்கிறவங்க हम தான். प्रतिदिन शास्त्र पढ़ते हैं. சில பேர் டெய்லி நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிறவங்க कुछ தான். लोग प्रतिदिन अभिषेक में भरकर प्रार्थना करते हैं. ஆனாலும் இந்த வருடத்தின் கடைசில வந்திருக்கிற நமக்கு, लेकिन इस साल के आखिरी में आए हमको நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற ஒரு நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். हमारे जीवन को हम नया करने के लिए एक समय को हमें ले लेना है. எப்படி நம்ம வருஷத்துல ஒரு முறை வீட்டுக்கு நல்ல பெயிண்ட் அடிச்சு जैसे हमारे साल में एक बार हमारे घर को जैसे हम पेंट मारते हैं, நம்ம அழகாக்குறோமோ, जैसे सुंदर करते हैं, வீட்டை புதிதாக்குகிறோம். घर को नया करते हैं. ஹalleluya. हालेलुया. அந்த வீடு புதிதாக்கப்படும் பொழுது பாருங்க, उस नए घर को जब हम नया करते हैं तब செவரெல்லாம் அழுக்கா இருந்ததுனால பெயிண்ட் அடிச்சோம். दीवार सब गंदा है इसलिए हमने पेंट मारा. சில பாத்திரங்கள் யூஸ் பண்ணா படாம இருக்கும், அது அழுக்கா இருக்கும், அதை கழுவுவோம். कुछ बर्तन कई दिनों से इस्तेमाल नहीं होगा, गंदा होगा, उसे हम धोते हैं. சில பாத்திரங்கள் டெய்லி யூஸ் பண்றது டெய்லி கழுவுற பாத்திரம் தான். कुछ बर्तन होंगे जो रोज धोते हैं उस लेकिन इस्तेमाल करते हैं. ஆனா அந்த பாத்திரத்தை அன்னைக்கு கழுவாம விடுவோமா? उस बर्तन कुछ दिन बिना धोए छोड़ते हैं क्या? அதையும் அன்னைக்கு கழுவுவோம். उससे भी उस दिन धोते हैं. ஹalleluya. हालेलुया. ஏன் அப்படினா, क्यों जानते हैं क्या? புதுப்பித்தல் என்பது एक नया करना मतलब முழுமையான மாற்றத்தை உருவாக்குகிறது. पूरी तरह से नया करना. அங்க ஒரு சின்ன ஒரு பர்టిక్యులர் ஏரியா மாற்றம் அடைவது அல்ல. छोटे से किनारे या भाग को नया करना नहीं. இந்த பாத்திரம் தான் டெய்லி நான் கழுவி தான வைக்கிறேன். इस बर्तन को तो रोज मैं धो कर रखती हूं. இந்த கிளாஸ் தான் நாங்க டெய்லி கழுவுறோமே. इस ग्लास को तो मैं रोज धोता हूं. அப்படினா அன்னைக்கு அதை கழுவாமல் விடுவதில்லை. उस दिन उसे मैं बिना धोए नहीं रखता हूं. ஏன் அப்படினா, क्यों जानते हैं क्या? நம்ம ஒரு முழு வீட்டையும் சுத்திகரிப்புக்குள் கொண்டு வருகிறோம். जब पूरे घर को जब हम नया करते हैं या साफ करते हैं, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படினா, आज भी परमेश्वर हमसे उस कार्य को चाहता है. உள்ளான மனுஷனை இன்னைக்கு புதுப்பிங்க. अंदर भीतरी मनुष्य को पूरी तरह से नया कीजिए. हालेलुया. हालेलुया. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். भीतरी मनुष्य पूरी तरह से नया होना है. இதற்கு நாம சோர்ந்து போயிர கூடாது. इसके लिए हमें मायूस नहीं होना है. நிறைய பேர் சோர்ந்து போய் இருக்கிறோம். कई सारे लोग मायूस होकर बैठे நான் हैं. ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. मैं प्रार्थना कर कुछ फायदा नहीं है. எவ்வளவோ போராடி ஜெபிக்கிற மறுபடியும் அந்த பாவம் என்னை மேற்கொள்றது. इतने से मैं प्रार्थना करता हूं फिर भी वो पाप मुझ पे जय पा लेता है. எவ்வளவோ ஜெபிக்கிற மறுபடியும் என் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடுறது. कितने प्रार्थना करता हूं फिर भी मेरे घर में समस्या आती है. சில வேளையில் நாம் சோர்ந்து போகிறோம். कैसे कई सारे वक्त में मायूस हो जाते हैं. ஆனா இங்க பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், प्रेरित पौल कोरिन्थियों कलीसिया को लिखते वक्त कहता है, நாங்க சோர்ந்து போகவே மாட்டோம். हम मायूस कभी नहीं होते हैं. ஹalleluya. हालेलुया. நாங்க சோர்ந்து போக மாட்டோம். कभी मायूस नहीं होते हैं. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் हमारा भीतरी मनुष्य अगर भले नाश हो जाए, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. हमारा अंदरी मनुष्य दिन ब दिन बल पाता जाता है. ஏன் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும்? क्यों अंदरूनी मनुष्य नया होना है? ஹalleluya. हालेलुया. உள்ளான மனுஷன் மீது ஏன் நமக்கு கவனம் தேவை? क्यों भीतरी मनुष्य के ऊपर हमें ज्यादा ध्यान देना है? ஏன்னா வெளிப்புற சரீரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறோம். क्यों हम बाहरी शरीर को हर दिन हम उसे शुद्ध करते हैं. நல்ல குளிக்கிறோம், நல்ல Dress போடுறோம், நல்ல பெர்ஃப்யூம் அடிக்கிறோம், अच्छा नहाते हैं, अच्छे कपड़े पहनते हैं, अच्छे से परफ्यूम भी लगाते हैं. நம்ம வெளிப்புற சரீரத்தை ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். हमारे बाहरी शरीर को हर दिन हम उसे साफ करते हैं. பட் உள்ளான மனுஷனை நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்குறோமா? लेकिन अंदरी भीतरी व्यक्ति को हम हर दिन उसे नया करते हैं क्या? அப்படி புதிதாக்காத பட்சத்துல என்ன நடக்கும்? अगर ऐसे नया नहीं करते तो क्या होता है? மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. मत्ती 23 अध्याय 27 वचन ऐसे कहता है. Matthew chapter 23 verse 27ல இருக்கிறது. मत्ती 23:27 ऐसे कहता है, மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஹalleluya. हालेलुया. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, क्या कहा गया है? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். ये चूना लगे हुए कब्र के समान हो. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெளிப்புற அப்ப நல்லா தான் இருக்கு. चूना लगा हुआ कब्र बाहरी ओर से अच्छा ही दिखता है. ஹalleluya. हालेलुया. நல்ல நீட்டா வச்சிருக்காங்க. एकदम सही ठीक ठाक साफ रखे हैं. அதே வேளையில लेकिन उसी समय உள்ள என்ன இருக்கு அப்படினா, लेकिन भीतर क्या है? மரித்தவர்களின் எலும்பு இருக்கிறது. मुर्दों की हड्डियां हैं. ஹalleluya. हालेलुया. மரித்தவர்களின் எலும்பு இருக்கிறது. मुर्दों की हड्डियां हैं சகல அசுத்தமும் இருக்கிறது. और सभी
सभी प्रकार की अशुद्धता भरी हुई ஒரு है। மனுஷன் மரித்துத்தான் போய்விட்டானே, एक मनुष्य तो मर ही गया है ना, அங்கு எப்படி அசுத்தம் வருகிறது? उसमें कैसे अशुद्धता आती है? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, यहाँ पर शास्त्र कहता है, அவருடைய சரீரத்தை குறித்து சொல்லவில்லை, उसके शरीर के बारे में नहीं कहा அவருடைய है, எலும்பு இருக்கிறது, उसकी जो हड्डियां हैं, அதே போல சகல அசுத்தமும் இருக்கிறது. उसके अंदर सभी प्रकार की अशुद्धता भी है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மரித்து போன மனிதனுடைய வாழ்க்கையில அதிக நாட்கள் அழியாமல் இருப்பது எலும்பு. मरे हुए व्यक्ति के अंदर ज्यादा दिन तक खराब नहीं होता उसकी हड्डियां हैं। இப்போ இந்த மரித்தவனுடைய எலும்பு அங்க இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. मरे हुए की हड्डी है ऐसे कहा गया है। இந்த மரித்து போன அனுபவம் என்ன? ये मरा हुआ अनुभव क्या है? நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, अब रोमियो के 6 अध्याय में जब देखते நாம் हैं, பாவத்திற்கு மரித்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு हम இருக்கிறது. पाप के लिए मरे गए हैं ऐसे लिखा गया है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க 7ஆம் வசனத்தை பாருங்க. रोमियो 6:7. रोमियो 6वां अध्याय 7वां वचन, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. क्योंकि मरा गया पाप से छुटकारा पाया है। அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு மரித்தவன் யார் என்றால் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவன். मरा हुआ कौन है? मतलब पाप से छुटकारा पाकर आया हुआ व्यक्ति है। அப்ப எது பாவத்திற்கு மரித்திருக்கிறது? क्या चीज पाप के लिए मरा हुआ இதை है? நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, रोमियो 6 अध्याय 7 वचन में जब पढ़ते 7ஆம் हैं, வசனங்க பாருங்க. 7 वचन कहता है, 6-7 வாசிக்கணும். 6 और 7 वचन நாம் पढ़ते இனி हैं, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு हम पाप की सेवका ना करते हुए பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக पाप के शरीर नाश होने के लिए நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். हमारा जुना शरीर क्रूस में उसके साथ मारा गया है। இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு பழைய சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு एक இருக்கிறது. जुना शरीर क्रूस पर मारा गया அப்ப இந்த है। பழைய சரீரம் என்ன இருக்கிறது? மரித்து போய் இருக்கிறது. जुना जो शरीर जो है मरा हुआ है। அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பழைய சரீரம் இதுவரைக்கும் பாவத்தை செய்து கொண்டிருந்தது. हमारा जो जुना शरीर है अब तक पाप करते आया இதுவரைக்கும் है, அக்கிரமத்தை செய்து अभी கொண்டிருந்தது. कुकर्म को कर रहा है। அல்லேலூயா. हालेलुया। இதே அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் இப்படியா எழுதுவார். उसी अध्याय में प्रेरित पौल ऐसे ही लिखते हैं 19ஆம் வசனத்துல, 19वें वचन உங்கள் में, மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறமாய் நான் பேசுகிறேன். शारीरिक दुर्बलता कह रहे मनुष्य की रीति में कहता हूँ, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு जैसे कुकर्म को करने के लिए முன்னே உங்கள் சரீரங்கள் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்திருந்தீங்க. आपके शरीर अशुद्धता को कुकर्म के लिए आपने दास बना दिया है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முன்னே நம்முடைய சரீரம் எப்படி இருந்தது என்றால், पहले हमारा शरीर कैसे था? அசுத்தமும் அக்கிரமம் நடப்பிக்கிற சரீரமாய் இருந்தது. अशुद्धता और कुकर्म करने वाले शरीर था। இப்ப இந்த சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கு. अब हमारा शरीर क्रिस्त यीशु मसीह के अंदर मारा गया है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஞானஸ்தானத்தின் மூலமாக, उसके बपतिस्मों के द्वारा, நம்ம விசுவாசத்தின் மூலமாக, हमारे विश्वास के द्वारा, நம்முடைய ரட்சிப்பின் மூலமாக, हमारे उद्धार के द्वारा, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தின் हमें மூலமாக दिया गया अभिषेक के द्वारा இந்த பழைய மனுஷன் மரித்து விட்டான். हमारा जुना शरीर मनुष्य मरा गया இப்ப है। நம்ம ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து இருக்கிறோம். अब एक नए व्यक्ति को हमने धारण किया है। ஆனா இப்ப இந்த பழைய மனுஷன் மரித்த மனுஷன் தான், अभी जो मरा हुआ व्यक्ति है, ஆனாலும் அவனுடைய எலும்புகள் அழியாமல் लेकिन இருக்கிறது. अभी तक उसकी हड्डियां नहीं नाश हुई हैं। அல்லேலூயா. 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 இப்ப அந்த எலும்பு अभी जो हड्डी जो நீங்க है, புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதுனால जब तक आपने शुद्ध नहीं हो इसके लिए, அப்பப்ப அந்த எலும்பு எழுந்துகிட்டே இருக்கு. तब तक वो हड्डी उठता रहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பப்ப அந்த பழைய மனுஷன் தலையை தூக்குதா. तब तक वो जुना व्यक्ति अपना सर को उठाता है। அப்பப்ப அந்த பழைய பாவம் நம்முடைய வாழ்க்கையில தலை தூக்கும். तब तक वो जुने पाप अपने सर को ऊपर उठाता நம்முடைய है। பழைய எண்ணங்கள் தலை தூக்குகிறது. अपने जुने पुराने विचार बाहर सर उठाता है। இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, इसका कारण क्या है जानते हैं क्या? நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனாகிய புதிய மனுஷனை நாம் புதுப்பிக்க மறந்து விட்டோம். हमारे आत्मिक जीवन जो हमारे नए व्यक्ति को हमने नया नहीं किया है। இப்ப அந்த உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே இருந்தா हमारे अंदरूनी भीतरी व्यक्ति को हम नया करते रहते हैं இந்த तो எலும்பு தூக்கி தூர போட்டிருப்போம். हड्डी को निकाल हम बाहर फेंक देते இந்த हैं। அசுத்தத்தை தூக்கி நம்ம தூர उस எறிந்திருக்கோம். अशुद्ध को हम बाहर फेंक दिए होते हैं। ஆனால் இதை உள்ளே வைத்திருக்கிறதுனால इसे हमने अंदर रखा है, इसके लिए சகலவித அசுத்தங்கள் உள்ளே வர सभी प्रकार की अशुद्धता अंदर आने लगती है। அல்லேலூயா. हालेलुया। வருடத்தின் முடிவுல வந்திருக்கிறோம். साल के अंत में आए हैं। இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். आज एक हमें निर्णय लेना है। இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை ஒப்பு கொடுக்கணும். आज एक निर्णय के साथ हमें सौंपना है। இந்த பழைய மனுஷனை इस जुने मनुष्य நான் को முழுவதுமாய் அழிக்க விரும்புறேன். पूरी तरह से मैं नाश करना चाहता என் हूँ। உள்ளான மனுஷனை நான் புதுப்பிக்க मैं விரும்புறேன். भीतरी मनुष्य को मैं पूरी तरह नया करना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இப்போ பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் இப்படியா எழுதுகிறார், पौल को द्वारा पर में पवित्र आत्मा ऐसे ले कहता எங்களுடைய है, புறம்பான மனுஷன் அழிகிறது. हमारे बाहरी मनुष्य नाश होता அந்த है। புறம்பான மனுஷன் தான் நம்முடைய மாம்சீகம். हमारा बाहरी मनुष्य हमारा शरीर அத है। ரோமர் அந்த 6:19 நம்ம வாசித்தோம். रोमियो 6:19 में हमने पढ़ा था, மாம்சீக பலவீனத்தின் நிமித்தம் நான் பேசுகிறேன். मैं शारीरिक दुर्बलता के कारण मैं कहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இப்போ மாம்சீகம் பலவீனம் அடைகிறது. शारीरिक व्यक्ति जो है दुर्बल होता है। அதன்
அதனால நம்முடைய வாழ்க்கையில பாவம் தலை தூக்குகிறது. उसके कारण पाप हमारे जीवन में सर उठाता है. நம்ம சொல்லலாம், हम कह सकते என்னுடைய हैं மாம்சம் தான் நல்லா ஃபிட்டா வச்சிருக்கிறேன், मेरा शरीर तो एकदम तंदुरुस्त है, என் பாடி நல்லா டெய்லி ஜிம்முக்கு போய் ஃபிட்டா मैं வைக்கிறேன், रोज तो जिम जाकर अपने शरीर को நான் तंदुरुस्त டெய்லி रखता நல்ல हूं, வேலைக்கு போய் உழைக்கிறேன். मैं रोज काम पे जाकर परिश्रम करता हूं. என்னுடைய மாம்சத்துல எங்க பலவீனம் இருக்கு? मेरे शरीर में कैसे दुर्बलता आ सकती है? இங்கு சொல்லப்பட்டு இருக்கிற பலவீனம் என்பது इसमें कहा गया दुर्बलता क्या है? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சக்தியை சொல்லவில்லை. हमारे शरीर में जो हमारी जो ताकत है उसके बारे में नहीं है. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது यहाँ पर कहा गया நம்முடைய है மாம்சீக எண்ணங்களை சொல்லுகிறது. हमारे शारीरिक सोच के बारे में कहा गया है. ஹalleluya. हालेलुया. இது நம்ம மாம்சீக கிரியைகளை சொல்லப்பட்டு हमारे शारीरिक क्रियाओं के बारे में कहा गया இப்ப है. நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கிரியைகளும் பலவீனப்பட்டு இருக்கிறது. हमारी सोच और हमारी क्रिया दुर्बल हो गई है. ஹalleluya. हालेलुया. இப்ப இந்த எண்ணம் பலப்பட வேண்டும். हमारी जो सोच जो है बल पाना है. என்னுடைய எண்ணங்கள் ஸ்திரமாய் இருக்க வேண்டும். हमारी जो सोच तो स्थिर रहना है. என்னுடைய எண்ணங்கள் சீர்பட்டு விட்டால் मेरी सोच अगर खराब हो गई तो என்னுடைய பார்வை சீர்பட்டு விடும். मेरी नजर खराब हो जाएगी. என்னுடைய பார்வை சீர்பட்டு तो விட்டால் मेरी नजर खराब हुई तो என்னுடைய சரீரம் சீர்பட்டு விடும். मेरी शरीर दुर्बल हो जाएगी. அதான் வசனம் சொல்லுகிறது, वही वचन कहता है இந்த சரீரத்திற்கு கண் வெளிச்சமாய் இருக்கிறது. हमारे शरीर के लिए आंख रोशनी के समान है. எந்த மனிதனுடைய கண் இருளாகிறதோ जिस मनुष्य का आंख अंधेरे में चला जाता அவனுடைய है சரீரமும் இருளடைந்து விடும். उसका शरीर भी अंधकार में चला जाता है. இப்போ கண்களின் இருளுக்கு காரணம் என்ன? हमारे आंखों के अंधकार का कारण क्या है? நம்முடைய சிந்தையின் இருள். हमारी सोच के अंधकार. ஹalleluya. हालेलुया. நம்முடைய சிந்தையின் இருள், சிந்தையில இருள் வந்துட்டு அப்படினா अगर हमारे सोच में अंधकार आ जाती है तो ஆட்டோமேட்டிக்கா கண் இருளாயிரும். हमारे आंख भी अंधकार हो जाता है. ஹalleluya. हालेलुया. கண்கள் இருளடைந்து விட்டால் மாம்சீகம் இருளாகி விடும். अगर हमारे आंख अंधे हो गए तो हमारे शरीर भी अंधकार में आ जाएगा. அப்ப இந்த 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 இது எப்படி ஜாயிண்டா இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளணும். तो कैसे एक दूसरे से जुड़ा हुआ है हमें जान लेना है. அப்ப இந்த புறம்பான மனுஷன் அழிக்கப்பட வேண்டும். अगर बाहरी मनुष्य नाश होना है அப்படி என்றால் என்னுடைய மாம்சீக பலவீனம் அழிக்கப்பட வேண்டும். मतलब शारीरिक दुर्बलता नाश होना है. என்னுடைய எண்ணங்களின் பலவீனம் அழிக்கப்பட मेरे வேண்டும். सोच के कमजोरी बल पाना है. என்னுடைய கிரியைகளின் பலவீனம் அழிக்கப்பட मेरे வேண்டும். क्रियाओं की कमजोरी में बल पाना என்னுடைய है. பார்வையின் பலவீனம் அழிக்கப்பட मेरे வேண்டும். सोच की कमजोरी में बल पाना है. என்னுடைய பேச்சில் இருக்கிற பலவீனம் அழிக்கப்பட मेरे வேண்டும். बोल में जो कमजोरी है उसे बल पाना है. இதெல்லாம் அழிக்கப்படணும் அப்படினா ये सब अगर नाश होना है तो உள்ளான மனுஷன் பலன் அடைய வேண்டும். भीतरी मनुष्य बल पाना है. ஹalleluya. हालेलुया. அந்த ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைய வேண்டும். जो आत्मिक रूप का जो मन है वो बल पाना है. ஹalleluya. हालेलुया. அநேக வேளையில நம்ம பார்த்தோம் அப்படினா कई सारे जगह पर हम देखते हैं மன தைரியம் உடல் பலவீனத்தை ஜெயிச்சிரும். हमारे मन की जो बल जो है ना वो शरीर की कमजोरी को जीत जाती है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய மன தைரியமா இருந்தா अगर हमारा मन अगर हम धैर्य के साथ है तो நம்முடைய சரீரம் பலவீனமா இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். हमारे शरीर में भले कितनी कमजोरी क्यों ना हम जय पा लेते हैं. அதே மாதிரிதான் वैसे ही ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைந்து விட்டால் अगर आत्मिक मनुष्य अगर बल पा लिया तो புறம்பா இருக்கிற பாவ மனிதன் செத்து விடுவான். बाहरी रूप का पापी मनुष्य मर जाएगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. புதிய வருடத்திற்குள் போகும் பொழுது नए साल में जब जाने वाले हैं பழைய மனுஷனை என் கூட கொண்டு போக கூடாது. हमारे जूने मनुष्य को हमारे साथ नहीं ले जाना है. ஹalleluya. हालेलुया. அதுக்கு என்ன பண்ணணும்? इसके लिए क्या करना है? நாட்கள் உட்கார்ந்து ஜெபிக்கணும். आज के दिनों में मेरा बैठकर प्रार्थना करना है. மாதங்கள்ல உட்கார்ந்து ஜெபிங்க. इन महीने में बैठकर प्रार्थना करो. என் வாழ்க்கையில இந்த பழைய மனுஷன்லாம் அழிக்கப்படட்டும். परमेश्वर मेरे जूना मनुष्य मेरे जीवन में सब नाश होना है. என் உள் மனிதன் புதிதாக்கப்பட मेरे வேண்டும். भीतर मनुष्य नहीं होना नया होना है. இரண்டாவதாக दूसरा இந்த உள் மனுஷன் புதுப்பிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ये भीतरी मनुष्य अगर नया नहीं हुआ तो क्या होगा? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 10 லிருந்து 13 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது पहला कुरिन्थियों 8वां अध्याय 10 से लेकर 13 तक पढ़ते हैं. 1 கொரிந்தியர் chapter 8 verse 10 to 13 ல பாருங்க. 8 10 से 13 அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலே பந்திருக்கிற ஒருவன் கண்டால் பலவீனமுள்ள அவனுடைய மனசாட்சி துணி கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா? போது அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. ஹalleluya. हालेलुया. இங்கு ரெண்டு வித மனிதனை குறித்து சொல்லுகிறது. यहाँ पर दो प्रकार के मनुष्य के बारे में कहते हैं. ஒன்று பலமுள்ள மனிதன், இன்னொரு பலவீனப்பட்ட மனிதன். एक बलवान व्यक्ति और एक निर्बल व्यक्ति. ஹalleluya. हालेलुया. இப்போ நான் ஏன் இதை கொண்டு வர நம்ம ஆவியானவர் பேச விரும்புறாருன்னா परमेश्वर क्यों उसका आत्मा पवित्र आत्मा कहना चाहता है? ஒன்று உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படல அப்படினா, अगर अंदर भीतरी मनुष्य अगर नया नहीं होता है तो, ஆவியில பலன் அடையல அப்படினா, अगर आत्मा अगर बल नहीं पाए तो உங்கள் புறம்பான மனிதனுடைய மாம்சீக செயல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். बाहरी रूप के शारीरिक क्रिया आते ही रहेगी.
அதை வந்து நீங்க மாற்ற முடியாது. முயற்சி பண்ணாலும் தோற்று தான் போகும். अब जितने क्यों ना प्रयास कर ले आप हार जाओगे. ஹல்லேலூயா. हालेलुया. அநேக வேளையில நம்ம அறியாத நேரத்துல கூட தலை தூக்கும். कई सारे समय हम अनजान समय में वो सर उठा लेता है. எதிர்பார்க்காத நேரத்துல தலை தூக்கும். जब नहीं सोचते उस समय वो सर उठा लेता है. எவ்ரிடே நம்ம என்ன பண்ணணும், புதுப்பித்து கொண்டே இருக்கோம். इसलिए हर दिन हमें क्या करना है, उसे नया करते रहना है. இந்த உள்ளான மனுஷன் நான் புதுப்பிக்கல அப்படினா अगर हमें भीतरी मनुष्य को हमने नया नहीं किया இன்னொரு तो செயலும் நடக்க ஆரம்பிக்கும். और एक क्रिया भी होती என்ன है. செயல் என்றால் क्या है कि நான் பலமுள்ளவனா தான் இருக்கிறேன், मैं बलवान हूँ, பட் என் பக்கத்துல இருக்கிற சகோதரன் பலவீனப்பட்ட ஒரு சகோதரன். हो सकता है मेरे बाजू में जो एक व्यक्ति वो निर्बल व्यक्ति हो, பக்கத்துல இருக்கிற சகோதரி ஒரு பலவீனப்பட்ட हो சகோதரி, सकता है मेरे बाजू में जो बहन बेटी वो निर्बल है, அவங்க இன்னும் ஜெபத்துல பூரணம் அடையல, अभी तो प्रार्थना में पूर्ण नहीं हुई இன்னும் है, விசுவாசத்துல ஸ்திரம் அடையல, विश्वास में स्थिर नहीं हुई है, இப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்திருக்கிறாங்க, अभी आत्मिक जीवन में आई है, இப்பதான் சபைக்கே வந்திருக்கிறாங்க, अभी वो कलीसिया में आई है. இப்படி சில பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள். हो सकता है कैसे निर्बल लोग हमारे बीच में हो. இப்போ என்னுடைய அறிவு சொல்லுகிறது, अब मेरा ज्ञान कहता है நான் எதை செஞ்சாலும் मैं कुछ भी करूं கர்த்தருடைய நாமத்தினால் செய்கிறதுனால் परमेश्वर के नाम से मैं कर रहा हूं, அது इसलिए எனக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. वो उसलिए स्वीकार किया जाएगा. இங்க பாருங்க, பலமுள்ள சகோதரன் என்ன பண்றாருன்னா जो बलवान व्यक्ति क्या करता है, விக்கிர கோயில் உட்கார்ந்து சாப்பிடுறார். वो जो मूर्ति के मंदिर है वहां बैठकर खाता है. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. स्तुति कर कर खाओ, कोई समस्या नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. स्तुति कर कर खाओ. இப்ப பலமுள்ள சகோதரன் அதைத்தான் செய்கிறார். जो बलवान व्यक्ति वही काम कर रहा அவர் है. ஆவியில பலமாய் இருக்கிறார், वो आत्मा में बल के साथ है, ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், स्तुति कर रहा है, விசுவாசிக்கிறார். विश्वास करता இந்த है. ஆகாரம் என் சரீரத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. ये जो खाना जो है मेरे शरीर को कुछ नहीं कर सकता. அது அவருடைய விசுவாசத்தினால் அது ஒண்ணும் செய்யவும் செய்யாது. वो उसके विश्वास के कारण उनका शरीर को कुछ करेगा भी नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒண்ணும் செய்யாதுங்க. कुछ नहीं करेगा. ஆனா அதே வேளையில लेकिन उसी समय ஒரு பலவீனப்பட்ட சகோதரன் வருகிறான். एक निर्बल व्यक्ति वहां पर आता है. அவன் அப்பதான் விக்கிர கோயிலை விட்டு வெளியே சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். तभी वो मूर्ति के मंदिर से कलीसिया में आया है. இப்ப அவன் அங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது, वो उसे देखते हो क्या होता है, இவ்வளவு நாள் நான் அங்க இருந்தேன், अभी तक मैं वहां पे था, இப்பதான் இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், अभी मैं कलीसिया में आया हूँ, இப்ப இவரே இங்க போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. अभी देखो यही यहाँ पर बैठकर खा रहा है. இப்போ இது வந்து இவனுடைய சரீரத்தை கெடுக்கவில்லை, इसने इसके शरीर को नाश नहीं किया, இவனுடைய விசுவாசத்தை கெடுக்குது. इसके विश्वास को नाश कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இவனுடைய விசுவாசத்துல ஒரு தளர்வை கொண்டு வருகிறது. इसके विश्वास में एक डगमगाहट को ले आता है. இதற்கு காரணம் என்ன தெரியுமா, इसका कारण क्या है, இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற மனுஷன் உள்ள இன்னும் பூரணப்படல. ये जब बैठकर खाया व्यक्ति अभी अंदर रूप से पूर्ण नहीं हुआ இவன் है. யோசிக்க வேண்டும், ये सोचना चाहिए என்னுடைய அறிவு இன்னொருடைய பலவீனத்தை தாக்க கூடாது. मेरी जो सोच जो है दूसरे की निर्बलता को ये नहीं करना है, नाश नहीं அதுதான் पहुंचाना அடுத்த है. वचனங்கள்ல பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது இப்படியே எழுதுகிறார், इसके आगे के वचन में पौलुस ऐसे लिखते हैं, மாம்சம் ஒரு மனுஷனுக்கு பலவீனம்னா அவன் சாப்பிடாம கூட இருப்பேன். अगर शरीर में एक निर्बलता है मैं इसे बिना खाए भी रहूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப என் அருகில் வருகிற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ मेरे बाजू में आने वाले कोई भाई या बहन को நான் கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் अगर मैं उसे कलंकित किए बिना रहना है तो என்னுடைய அறிவை பயன்படுத்த கூடாது, मेरी सोच को मैं प्रयोग नहीं करना है, எனக்கு உள்ளாக கிரியை செய்கிற ஆவியானவரை பயன்படுத்த. मेरे अंदर क्रिया करने वाले पवित्र आत्मा को जो उपयोग करना है. உள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஆவியானவர் என்ன சொல்லுவார், अंदर अंदर भीतरी मनुष्य के अंदर पवित्र आत्मा क्या कहेगी, இவன் இந்த விஷயத்துல பலவீனமா இருக்கிறான், ये इस विषय में कमजोर है, அப்ப இந்த விஷயத்தை நீ செய்தால் அவன் பலவீனப்பட்டு விடுவான், इस कार्य को तुम करोगे तो वो निर्बल हो जाएगा, அதை செய்யாதே. इसे मत करो. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப என்ன நடக்குது என்றால் यहाँ पर क्या होता है, இந்த பலவீனமான சகோதரன் ये जो निर्बल जो व्यक्ति है ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாததுக்கு தடை யார் தெரியுமா, आत्मिक रूप से बढ़ने के लिए बाधा क्या है जानते हैं क्या, இந்த பலப்பட்ட சகோதரன். ये जो बलवान व्यक्ति वो है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு சபையில கூட சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. आज कलीसिया में कुछ लोग ऐसे ही हैं, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ந்தவர்கள் கூட आत्मिक रूप में जो बहुत बड़े हैं वह भी புதிதாய் வளர்கிறவர்களுக்கு தடையா இருப்பார். नए से बढ़ने वाले के लिए बाधा बनकर हैं. காரணம் என்ன அப்படின்னா, कारण क्या है, அங்க பெரிய மேஜிக் எதுவும் கிடையாது, वहां पर कोई बड़ा जादू नहीं है, ஒரு சுயநலம் அவ்வளவுதான். एक खुद की सोच. ஹல்லேலூயா. हालेलुया. நான் இப்படிதான் இருப்பேன், मैं ऐसे ही रहूंगा, நான் யாருக்காண்டி சேஞ்ச் ஆக மாட்டேன் मैं किसी के लिए नहीं मैं मोड़ कर दूंगा, என்கிற ஒரு சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் ऐसे ये घमंड रहेगा तो ஹல்லேலூயா, हालेलुया யாரையும் நம்ம மாற்ற முடியாது. किससे भी हम नहीं बदल सकते. ஹல்லேலூயா. हालेलुया. இதை உங்களுக்கு இப்படி நம்ம புரிஞ்சா நல்லா இருக்கும். ऐसे समझ ले तो अच्छा रहेगा. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுக்கிறோம், एक बर्तन को हम लेते हैं, வெளிப்புறத்தை நல்லா கழுவிட்டீங்க, बाहरी उसे आपने अच्छे से उसे साफ कर दिया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா உள்ள கழுவல,
अंदर आपने नहीं धोया, ஒரு பால் அதுல ஊத்தி சூடு பண்றோம், एक दूध को उसके अंदर डालकर हम उसे गर्म करते என்ன हैं, நடக்கும்? क्या होगा? பால் கெட்டு போயிடும். दूध खराब फट जाएगा। இப்போ अभी பால் நல்ல பாலா கெட்ட பாலா அப்படின்னு கேட்டா நல்ல பால் தான். दूध कैसा था? अच्छा था दूध था क्या खराब दूध था? अच्छा दूध था। பாத்திரமும் நல்ல பாத்திரம் தான், बर्तन भी अच्छा बर्तन है, வெளிப்புறம் பார்த்தா நல்ல சுத்தமா தான் இருக்கு, बाहरी रूप से बर्तन अच्छे से साफ है, ஆனா உள்ள இருக்கிற அந்த அசுத்தம் लेकिन अंदर की जो अशुद्धता நல்ல பாலை கெட்டுடுச்சு. अच्छे दूध को खराब कर दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். यही हमारे जीवन में होता है। என்னுடைய உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படல அப்படின்னா, अगर अंदरी मनुष्य अगर शुद्ध नहीं हुआ तो, என்னுடைய உள்ளான மனுஷன்ல சுயநலம் இருக்கும் என்றால், अगर अंदरी मनुष्य में खुद के बारे में खुद नहीं रहा तो வளர்ந்து வருகிற நல்ல விசுவாசியை நான் வளர விடாம பண்ணிடுவோம். अच्छे से बढ़कर रहने विश्वासी को हम बढ़ने से हम रोक देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷனை புதுப்பிக்கும் பொழுது நடக்கும். इसके लिए अंदर के मनुष्य को शुद्ध करते वक्त दो कार्य होता है। ஒன்று, एक, என்னுடைய வாழ்க்கையில வளருகிற புறம்பான மனுஷனுடைய செயல்கள் அழிக்கப்படும். मेरे अंदर जो बढ़ने वाले बाहरी शरीर की क्रियाएं नाश होती हैं। இரண்டாவது, दूसरा, வெளியே இருந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற இன்னொரு சகோதரனை நான் இன்னும் வளர்க்க முடியும். बाहरी रूप से जो बढ़ने वाले कोई दूसरे व्यक्ति को मैं और बढ़ा सकता हूँ। எப்பொழுது நடக்கும் என்றால், ये कब होगा? என்னுடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். मेरा भीतरी मनुष्य जब बल पाता है। ஹல்லேலூயா. हालेलुया। உள்ளான மனுஷனை நல்லா பலப்படுத்திக் கொண்டே இருங்க. अपने भीतरी मनुष्य को अच्छी तरह से बलदायक बनाते நல்ல रहिए। ஆவியில் நிறைந்து ஜெபியுங்க. अच्छे आत्मा में बढ़कर प्रार्थना कीजिए। அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபியுங்க. अभिषेक में बढ़कर प्रार्थना कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆவியானவர் நடத்துவார். पवित्र आत्मा चलाएगा। நிச்சயமாக நம்முடைய வெளிப்புறமும் முற்றிலுமாய் மாற்றப்படும். हमारे बाहरी रूप से भी हम पूरी तरह से बदले जाएंगे। வெளியே இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நாம் हम பலப்படுத்தலாம். बाहरी रूप के दूसरे जो भाई बहन हैं उनको भी हम शुद्ध कर सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், पहले हमें करने वाला एक कार्य, உள்ளான மனுஷன் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். भीतरी मनुष्य नया होना है। ஹல்லேலூயா. हालेलुया। ரினோவேஷனை ஒரு இன்னர் மேன்ல கொண்டு வரணும். हमारे अंदरी मन में एक नएपन को लाना है। இரண்டாவதாக, दूसरा, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். एफेसियों 3 अध्याय 16 वचन। இந்த உள்ளான மனுஷன் அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் போதும். ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அவருடைய ஆவியினாலே आप उनके आत्मा के द्वारा உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். अंदरी मनुष्य के भौतिक रूप से सामर्थ्य के साथ बलदायक होना। இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா यहाँ पर भी देखेंगे तो பலம் இருக்கு, बल है, ஆனா ஆவி ஏன் வேணும்? आत्मा क्यों बढ़ेगा? வல்லமையாய் பலப்படணும். सामर्थ्य के साथ बल पाना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பவர் நம்மட்ட இருக்கு, बल हमारे पास है, ஸ்ட்ரெngth இல்ல. लेकिन सामर्थ्य नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், इसके लिए परमेश्वर कहता உள்ளான है மனுஷன்ல भीतरी मनुष्य நீங்கள் में வல்லமையாய் பலப்பட வேண்டும். अब सामर्थ्य के साथ बल पाना அப்படி है। பலப்பட்டா என்ன நடக்கும்? ऐसे बल पाओगे तो क्या होगा? எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் एफेसियों के 3 அந்த अध्याय 17 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 17 अध्याय से जो நானே वचन வாசித்து पढ़ते हैं விடுகிறேன். அங்க சொல்லுகிறது, वहां पर कहा गया है விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருப்பார். विश्वास के द्वारा मसीह तुम्हारे हृदय में बसा है। நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி तुम प्रेम से जड़ पकड़कर और नेव डाला சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின், और सब पवित्र लोगों के साथ भली भांति समझने இயேசு கிறிஸ்துவின் அன்பின் यीशु मसीह के प्रेम அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து गहरी चौड़ाई और लंबाई सभी कुछ जानकर அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள ज्ञान ना सके ऐसे ऊंचाई को जानकर வல்லவர்களாகவும் परिपूर्ण होकर ஓகே சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும். परिपूर्णता से सभी सामर्थ्य से भरना है। இப்ப இந்த உள்ளான மனுஷனை ஏன் வல்லமையா பலப்படுத்தணும்? क्योंकि अंदरूनी व्यक्ति को क्यों सामर्थ्य के साथ बलना है? இந்த வசனங்கள்ல ஒரு 4 காரியத்தை நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். इस वचन में 4 कार्यों को मैं बताकर அந்த समझाता 4 हूं। காரியங்கள் என்ன? ये 4 कार्य क्या है? ஒன்று एक, விசுவாசம், पहला विश्वास, இரண்டாவது दूसरा அன்பு, प्रेम, ஹல்லேலூயா, हालेलुया, மூன்றாவது तीसरा நிலைத்தன்மை, स्थिर खड़ा रहना, நான்காவது பரிபூரணம். चौथा परिपूर्णता। ஹல்லேலூயா. हालेलुया। என்னுடைய உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் பலப்படும் பொழுது आत्मिक मनुष्य जो बल पाता है, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்றால் पहला हमारे जीवन में क्या होता है? விசுவாசம் வளருகிறது. विश्वास में बढ़ते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। என் வாழ்க்கையில விசுவாசம் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டு இருக்கணும். मेरे हमारे जीवन में विश्वास हमेशा बढ़ता ही रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்துல ஒரு நாள் குறை வந்து हमारे विश्वास जीवन में कभी कोई कमी नहीं होना है। சீஷர்களிடம் கூட ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்த்தார். चेलों के पास भी परमेश्वर ने विश्वास की अपेक्षा की। ஹல்லேலூயா. हालेलुया। சீஷர்களிடம் எதிர்பார்த்தார், चेलों से उन्हें अपेक्षा की, அவங்கட்ட வருகிற ஜனத்திடமே எதிர்பார்த்தார், आने पास लोगों के पास भी उसने वही चाहा, அவரிடம் வருகிற பலவீனப்பட்டவர்களிடம் எதிர்பார்த்தார். जो कमजोर लगे उनके पास भी उसने उसी को चाहा। இயேசு கிறிஸ்து यीशु मसीह விசுவாசத்தை மாத்திரம் எல்லாரிடமே எதிர்பார்த்தார். विश्वास सभी लोगों के पास उसने अपेक्षा की। நான் ஊழியக்காரனா இருப்பதனால விசுவாசத்துல
சோர்ந்து போயிடக்கூடாது. मैं विश्वासी सेवक हूं, इसके लिए मैं विश्वास में कमजोर नहीं होना है. நான் பல வருட விசுவாசியா இருப்பதனால நான் விசுவாசத்துல சோர்ந்து मैं போயிடக்கூடாது. कई सालों से विश्वासी हूं, इसके लिए मुझे विश्वास में कमजोरी नहीं आना है. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். विश्वास के द्वारा कृष्ण यीशु तुम्हारे मन में विराजमान रहने के लिए. हालेलुया. हालेलुया. இப்ப இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல இருக்காரா இல்லையா? यीशु मसीह तुम्हारे हृदय में विराजमान है कि नहीं? எப்படி கன்ஃபார்ம் பண்றது? कैसे हम उसे एक पक्का कर सकते இயேசு हैं? கிறிஸ்து இப்ப நம்மோட இருக்கிறாரா இல்லையா? यीशु मसीह हमारे साथ है कि नहीं? हालेलुया. हालेलुया. நம்ம யாருக்கு ப்ரூஃப் பண்ண முடியாது. हम किसी को साबित नहीं कर सकते हैं. பட் என்ன தெரியுமா? लेकिन क्या जानते हैं क्या? என்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லுது அவ்வளவுதான். मेरा विश्वास कहता है कि यीशु मसीह मेरे साथ है. இந்த விசுவாசம் இன்னைக்கு நம்மட்ட இருக்கணும். ये विश्वास हमारे पास आज होना है. हालेलुया. हालेलुया. எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. मेरे अंदर एक विश्वास है. அந்த விசுவாசமானது वो विश्वास जो है, நான் எங்கு சென்றாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். मैं जहां कहीं भी जाऊं यीशु मेरे साथ है. நான் எதை செய்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். जो कुछ भी करूं यीशु मसीह मेरे साथ है. நான் எந்த காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் இயேசுவின் தலையீடு இருக்கும். मैं किसी कार्य में प्रयास करूं यीशु मसीह के हाथ उसमें है. இந்த விசுவாசத்துல இன்னைக்கு வளரணும் நம்ம. अगर इस विश्वास में आज हमें बढ़ना है, அதுக்கு தான் உள்ளான மனுஷன் பலப்படணும். इसके लिए भीतरी मनुष्य बल पाना है. हालेलुया. हालेलुया. உள்ளான மனுஷன் பலப்பட भीतरी मनुष्य बल पाते पाते நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஒரு அபரிதமான விசுவாசம் பெருகும். बहुतायक रूप से विश्वास बढ़ जाएगा. हालेलुया. हालेलुया. பயங்கரமான விசுவாசம் பெருகும். एक बहुतायक रूप से विश्वास बढ़ जाएगा. அந்த விசுவாசத்தை யாரும் தடுக்க முடியாது. उस विश्वास को कोई रोक नहीं सकता. இயேசு கிறிஸ்து நடந்து வந்துட்டு இருக்காரு. यीशु मसीह चलकर आ रहे हैं. பேதுரு நடந்து வருகிறார். पतरस भी चलकर आ रहा है கடல் மேல. समुद्र के ऊपर. हालेलुया. हालेलुया. இப்ப திடீர்னு பேதுரு அமிழ்ந்து போகிறார். अचानक पतरस डूब रहा है. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஏன் விசுவாசத்துல நீ சோர்ந்து போயிட்ட? क्यों विश्वास से तुम कमजोर हो ஏன் गए? விசுவாசம் உனக்கு குறைஞ்சு போச்சு? क्यों तुम्हारा विश्वास कम हो गया? हालेलुया. हालेलुया. விசுவாசம் உள்ளவனாயிரு. तुम विश्वास के साथ रहो. இப்படி ஒரு பலவீனப்பட்ட ஒரு பேதுரு தான். ऐसे निर्बल पतरस ही, ஆனா அப்படியே புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகத்துக்கு அப்புறம் பாருங்க, लेकिन नए करार के अभिषेक के बाद देखते हैं இந்த பேதுரு வந்து அவன நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய जो ஆரம்பிக்கிறார். पतरस जो है हम सोच नहीं सकते उससे आगे के कार्य को करने लगा. हालेलुया. हालेलुया. அவனை பார்த்து சொல்றாரு, जो लूले को देखकर कहता है என்கிட்ட பைசாலாம் இல்ல, मेरे पास पैसे नहीं இயேசுவின் है, நாமத்துல எழுந்து நட. यीशु के नाम से उठकर चलो. हालेलुया. हालेलुया. பேதுருவின் நடந்து போகிற நிழல் பட்டு சுகமானார்கள். पतरस चल के जाने वाले परछाई को देखकर लोग चंगाई पाए. நம்மால இமேஜின் கூட பண்ண हम முடியாது. ऐसे सोच भी नहीं कर सकते हैं. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? உள்ளான மனுஷனுக்குள் பலப்பட்டதுதான். भीतरी मनुष्य में बल पाने के कारण. हालेलुया. हालेलुया. கடல் மீது நடக்கும் பொழுது समुद्र के ऊपर चलते वक्त புத்தியில விசுவாசம் இருந்துச்சு. अपने बुद्धि पर विश्वास था. அவனுடைய புத்தியில விசுவாசம் இருந்துச்சு. अपनी बुद्धि में विश्वास था. இயேசு கிறிஸ்து நடந்தா நானும் நடப்பேன். यीशु मसीह चल सकते तो मैं भी இது चल सकता அவனுடைய हूं. அறிவின் விசுவாசம். ये उसके ज्ञान का विश्वास था, ஆத்மாவோட விசுவாசம் இல்ல. लेकिन प्राण में विश्वास नहीं था. ஆவியில விசுவாசம் இல்ல. प्राण में विश्वास, आत्मा में विश्वास नहीं ஆனா था. அந்த அனாயிண்டிங் இறங்கிச்சு 120 பேர் மேல. लेकिन जो अभिषेक जो उतरा 120 लोगों के ऊपर, அந்த மேல் வீட்டு அறையில அபிஷேகம் இறங்குனதுக்கு அப்புறம் तो ऊपरी घर में अभिषेक उतरने के बाद இப்போ அவனுடைய விசுவாசம் அவனுடைய புத்தியிலோ அறிவிலோ அல்ல, अभी उसका विश्वास उसकी बुद्धि और ज्ञान पे नहीं, அவனுடைய ஆவியில உண்டாச்சு. उसकी आत्मा में वो आ गई. அவனுக்கு உள்ளாக அந்த விசுவாசம் உருவாச்சு. उसके अंदर वो विश्वास उत्पन्न हो गई. இப்போ அந்த விசுவாசத்தை சிறைச்சாலை தடை பண்ண முடியாது. अभी उस विश्वास को बंदी गृह से नहीं रोक सकता. இப்போ அந்த விசுவாசத்தை போர் சேவர்கள் தடை பண்ண முடியாது. उसके विश्वास को सैनिक लोग नहीं रोक सकते हैं. हालेलुया. हालेलुया. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या जानते हैं क्या? ஒரே ஒரு நம்பிக்கை தான். उसके अंदर एक ही भरोसा था. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்னாரு, அப்ப கூட இயேசு கிறிஸ்து இருக்கிற போல அவன் விசுவாசிக்கல. उस समय यीशु मसीह उसके सामने खड़े थे तभी भी उसने विश्वास नहीं किया. हालेलुया. हालेलुया. சமுத்திரத்துல நடக்கும்போது இயேசு கிறிஸ்து முன்னாடி தான் இருக்காரு. समुद्र में जब चला यीशु मसीह उसके सामने थे, ஆனாலும் கூட அவன் பயந்தான். लेकिन फिर भी वो डर गया. हालेलुया. हालेलुया. ஆனாலும் பயந்தான். फिर भी वो डर गया. ஆனா அப்போஸ்தல நாட்கள்ல பாருங்க, लेकिन प्रेरितों के दिनों में இயேசு கிறிஸ்து முன்னாடி இல்ல, यीशु मसीह सामने नहीं थे, அவன் கண்களுக்கு முன்பாக இல்லை. उसके आंखों के सामने नहीं थे, ஆனா அவனுக்குள்ள விசுவாசத்தினால लेकिन उसके विश्वास के द्वारा கிறிஸ்து இயேசு அவனுக்குள்ள இருந்தார். क्रिस्त यीशु उसके अंदर थे. हालेलुया. हालेलुया. கிறிஸ்து இயேசு அவனுக்குள்ள இருக்கிறார். क्रिस्त यीशु उसके अंदर थे. இந்த விசுவாசத்துல நம்ம வளரணும். इस विश्वास में आज हमें बढ़ना है. हालेलुया. हालेलुया. என்ன தேவை? इसके लिए क्या चाहिए? உள்ளான மனுஷனை பலப்படுத்து. मेरे अंदर मनुष्य को बल पाना है. ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்து. मेरे आत्मिक मनुष्य में बल पाना है. அடுத்ததாக அன்பிலே வேரூன்ற வேண்டும். दूसरे प्रेम में जड़ पाना है. அன்பிலே வேரூன்ற வேண்டும். प्रेम में जड़ पाना है. உள்ளான மனுஷன்ல வல்லமை வந்துட்டு அப்படினா, अंदर मनुष्य में अगर सामर्थ आ जाता है तो அன்புல வேரூண்ட ஆரம்பிச்சிடும். प्रेम में अब जड़ पकड़ने लगेंगे. இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற அன்பா இருக்கட்டும், यीशु मसीह के रखे हुए प्रेम होने दो, ஜனங்கள் மீது அன்பா இருக்கட்டும், लोगों के ऊपर रखने प्रेम होने दो. எந்த அன்பா இருந்தாலும் வேரோட இருப்பணும். कोई भी प्रेम रहे तो उसमें जड़ पकड़ना है. हालेलुया. 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 हालेलुया.
நம்ம கற்பாறையின் மேல் போடப்பட்ட விதையை குறித்து हम பார்க்கிறோம். पत्थर के ऊपर डाले हुए बीज के बारे में पढ़ते हैं। அது என்ன நினைச்சு தெரியுமா? वहां पर क्या हुआ जानते हैं क्या? அது ரொம்ப ஒரு அருமையான உவமை அது. ये अच्छा सा एक मुहावरा है। கற்பாறையில விழுந்தது, चट्टान के ऊपर गिरा, உடனே முளைச்சிச்சு. तुरंत वो उग गया। அல்லேலூயா. हालेलुया। உடனே முளைச்சிச்சு. तुरंत वो उगने लगा। வெயில் அடிச்சோன்னா பட்டு போச்சு. धूप लगते ही वो मुरझा गया। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அன்பின் நிலை அதுதான். कई सारे लोगों की जीवन प्रेम की अवस्था वैसे ही है। இம்பார்ட்டன்ட். இது காரணம் என்ன? इसका कारण क्या है? இயேசு கிறிஸ்து அழகாய் விளக்குகிறார். यीशु मसीह अच्छी तरह से समझाते இந்த हैं கற்பாறையில் மேல் விழுந்த விதையானது कि चट्टान के ऊपर गिरा हुआ जो बीज जो வசனத்தை है, கேட்ட உடனே வளர்ந்துச்சு. वचन को सुनते ही तुरंत से वो बढ़ने உடனே लगा, சந்தோஷப்பட்டுச்சு. तुरंत वो खुश हुआ, எல்லாரோட அன்பா இருந்துச்சு. सभी के साथ प्रेम के साथ था। ஆனால் लेकिन வேர் இல்லாதபடியினாலே उसने जड़ नहीं पकड़ा था इसके लिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक विषय को अच्छे से समझ लो। செடி வளர்ந்ததுனால உள்ள வேர்லாம் வளர்ந்துட்டு நினைக்க கூடாது. पौधा बढ़ रहा है इसका मतलब ये नहीं समझना कि उसने जड़ पकड़ लिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அநேகர் அந்நிய பாஷையில பேசுறதுனால அவங்க ஆவியில வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்க கூடாது. कई सारे लोग अन्य भाषा में बात करते हैं, इसका मतलब ये मत समझे कि उसने आत्मा में बढ़ गए हैं। அல்லேலூயா. हालेलुया। பவுல் அப்போஸ்தலர் அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அழகாய் அன்பை குறித்து எழுதுகிறார். प्रेरित पौल पहले कोरिन्थ में प्रेम के बारे में अच्छी तरह से लिखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்கிட்ட வானத்தையே பிளக்கிற அற்புத அடையாளம் செய்கிற வரங்கள் இருந்தாலும், मैं आकाश को फाड़ने लायक अद्भुत करने लायक वरदान मेरे साथ रहा तो भी, இருக்கிறதெல்லாம் அன்னதானம் கொடுத்தாலும், मेरे जो सब कुछ मैंने दान कर दिया तो भी, அன்பு இல்லனா ஒண்ணுமே இல்ல. अगर प्रेम नहीं है तो कुछ भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யலாம், बोल सकते हैं हम कितनी बड़ी सेवकाई क्यों ना எவ்வளவு करें, அற்புதங்கள் செய்யலாம், कितने सारे अद्भुत कार्य करें, சபைக்காக எவ்வளவு நாள் கொடுக்கலாம். उसे कलीसिया के लिए हम कितने सारे दान दें, அன்பு இல்லனா அத்தனை வீணாய் போயிடும். लेकिन अगर प्रेम नहीं है तो सब कुछ व्यर्थ है। அல்லேலூயா. हालेलुया। உள்ளான மனுஷன்ல பலம் எப்படி வருது தெரியுமா? अगर भीतरी मनुष्य में बल कैसे आता है? அன்பிலே வேர் ஊன்றி வைக்கிறது. प्रेम में जड़ पकड़ने रखता அந்த है। வேர் ஊன்றியாச்சு அப்படினா, अगर आपने जड़ पकड़ लिया तो மழை வந்தாலும் புயல் வந்தாலும் மரம் சாயாது. बारिश आ जाए, तूफान है तो झाड़ नहीं गिरेगा। அல்லேலூயா. हालेलुया। காரணம் உள்ள வேர் இருக்கு. कारण क्या है? उसने जड़ पकड़ लिया है। நம்முடைய அன்பு நேரத்துக்கு நேரம் மாறக்கூடாது. हमारा प्रेम जो है समय समय पे नहीं बदलना இன்னைக்கு है। இந்த சகோதரியோட நான் நல்லா பேசுவேன், நாளைக்கு பேச மாட்டேன், அப்படி இருக்க आज इस बहन के साथ अच्छे से बात करूंगी, कल नहीं करूंगी, ऐसे नहीं होना இன்னைக்கு இந்த है। சகோதரனோட நான் க்ளோஸா இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். आज इस भाई के साथ मिलकर रहूंगा, कल नहीं रहूंगा, ऐसे नहीं होना है। இது வேற இல்லாத அன்பு. ये बिना जड़ का प्रेम है। அல்லேலூயா. हालेलुया। இது வேற இல்லாத அன்பு. ये बिना जड़ का प्रेम है। இந்த வேற இல்லாத செடியெல்லாம் இட்டு பிடிக்கி தூர போடும். ये बिना जड़ के पौधे को सब उखाड़ कर फेंकना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும். प्रेम में हमें जड़ पकड़ना है। அவன் என்னை நேசிக்காவிட்டாலும் நான் அவனை நேசிக்கிறேன். अगर भले वो मुझसे प्रेम ना करे, मैं उससे प्रेम அவன் जताऊंगा। என்னை வெறுத்தாலும் நான் அவனை நேசிக்கிறேன். भले वो मुझसे नफरत करे, मैं उससे प्रेम जताऊंगा। இயேசு கிறிஸ்து அழகா அதான் சொல்லுகிறார். यीशु मसीह अच्छी तरह से यही कार्य को कहते हैं, சத்துருவையும் சிநேகிங்க. अपने शत्रु के ऊपर भी आप प्रेम जताओ। உனக்கு விரோதம் செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. जो आपके विरोधी है उनके ऊपर भी अपना प्रेम जताओ। தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. जो आपको बुराई करते हैं उसके लिए भी आप उसके प्रेम जताओ। தீமையை தீமையினால் வெல்லாமல் நன்மையினால் வெல்லுங்கள். बुराई को बुराई के साथ न बल्कि प्रेम के साथ जीतो। இந்த வருஷத்துல ஒரு மாற்றத்தை கேளுங்க. हमारे जीवन में इस साल में एक बदलाव को मांगिए। அன்பு என்னைக்கு மாறக்கூடாது. वो प्रेम कभी नहीं बदलना है। எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே அளவாக எப்பொழுதும் நேசிங்க. सभी लोगों को सभी प्रकार एक तरह के हमसे प्रेम से आप प्रेम कीजिए। இயேசுவையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி நேசிக்கணும். यीशु मसीह को भी एक ही प्रकार प्रेम करना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பிதாவின் அன்பு நம்மட்ட இருக்கா இல்லையா? पिता का प्रेम हमारे पास है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, இதுல ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. इसके लिए बहुत बड़ा अध्ययन करने की जरूरत नहीं है। ஆண்டவர் அழகாய் சொல்லிவிட்டார். परमेश्वर अच्छी तरह से कह दिया है, கண்ட சகோதரனை அன்பு செஞ்சா என்ன அன்பு செய்யற அவ்வளவுதான். जो दिखता है उस भाई के ऊपर प्रेम करते हो मतलब मेरे साथ प्रेम करते हो। அல்லேலூயா. हालेलुया। கண்ட சகோதரனை அன்பு செய்யல அப்படினா பிதாவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். अगर देखे हुए भाई के ऊपर प्रेम नहीं जताते तो मेरे ऊपर प्रेम नहीं है। அல்லேலூயா. हालेलुया। கண்ட சகோதர சகோதரிகளை நல்ல நேசிங்க. जो आप आपके आंखों के सामने जो दिखते हैं भाई बहन को अच्छे से प्रेम जताइए। உங்கள் குடும்பத்தாரை நல்ல நேசிங்க. अपने परिवार लोगों पर प्रेम जताइए। சபையாரை நேசிங்க. कलीसिया के लोगों के ऊपर प्रेम जताइए। வேலை பார்க்குற இடத்த கூட இருக்கிறவங்களை நேசிங்க. आपके काम करने जगह पर आपके जो साथी हैं उनके ऊपर प्रेम जताइए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவங்கட்ட அன்பு இல்லாம இருக்கலாம். उनके साथ हो सकता है उनके पास प्रेम ना हो। நம்மட்ட இயேசுவின் அன்பு உள்ள இருக்கு. हमारे पास यीशु का प्रेम अंदर है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய அன்பின் நிமித்தம் उसके प्रेम के द्वारा அவருடைய ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். उसके आत्मा को हमारे अंदर रखा है। அல்லேலூயா. हालेलुया। இதுல நம்ம வேர் பண்ணணும். उसके लिए हमें जड़ पाना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர்ட்ட இந்த மாத்திரை ஒப்பு கொடுங்க. इस महीने में अपने आप को परमेश्वर को सौंपिए। என் வாழ்க்கையில எனக்கு சத்துரு யாருமே இருக்க கூடாது. मेरे जीवन में मेरा कोई विरोधी या शत्रु नहीं होना है। அல்லேலூயா.
हालेलुया யாரிடம் சண்டை போடாம இருக்கணும். मैं किसी के साथ लड़ाई नहीं करना है ஹalleluya हालेलुया அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஸ்திரப்படுவார்கள். वो स्थिर होते हैं ஹalleluya हालेलुया போன வாரத்தை ஸ்திரத்தை குறித்து நிறைய பேசிட்டோம். कई हफ्ते में स्थिरता के बारे में बहुत सारे कार्य को हमने बोला ஹalleluya हालेलुया அதனால அதை இன்னைக்கு மறுபடியும் பேச விரும்புகிறேன். उसे मैं फिर से नहीं कहना चाहता हूँ அடுத்ததாக பரிபூரணம் உண்டாகும். दूसरा परिपूर्णता நல்ல ஒரு பூரணமான நன்மை. एक पूर्ण परिपूर्ण भलाई எல்லாவற்றிலும் பூரணமடையும். सभी कुछ में पूर्णता நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூரணமா இருக்கணும். हमारे आत्मिक जीवन में परिपूर्णता சரீரத்திலும் பூரணமா நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். शारीरिक रूप से अच्छे भलाई को हमें पाना है நம்முடைய உலகப்பிரகார காரியத்திலும் பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். शारीरिक दुनिया में भी पूरे आशीष को पाना है ஹalleluya हालेलुया அப்ப நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது जब हमारा भीतरी मनुष्य बल पाता இந்த है காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ये कार्य हमारे जीवन में अपने आप होने लगता है இவர்கள் ये लोग வசனம் சொல்லுகிறது वचन कहता है ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் ஏசாயா 40वां अध्याय 41 இவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ये चलेंगे तो भी मायूस नहीं होंगे அவங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. वो भागेंगे तो भी नहीं थकेंगे ஹalleluya हालेलुया உள்ளான மனுஷன்ல பலம் வந்துட்டல भीतरी मनुष्य में बल आ गया ना இப்ப எவ்வளவு ஓடினாலும் இவங்க இளைப்படைய மாட்டாங்க. कितने भी भागेंगे तो नहीं थकेंगे எவ்வளவு நடந்தாலும் சோர்வடைந்து போக कितने மாட்டாங்க. भी चलेंगे क्यों ना मायूस नहीं होंगे சங்கீதம் 105ஆம் அதிகாரத்து 37ஆம் வசனம் भजन संहिता 105:37 Psalms 105:37ல பாருங்க 105:37 में पढ़ते हैं भजन அவர்கள் संहिता கோத்திரத்தில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. उनके गोत्र में कोई भी एक भी व्यक्ति निर्बल नहीं था இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் இருந்தது. इस वचन को जब मैं पढ़ा एक आश्चर्य कार्य मुझे लगा இது யாரை குறித்து சொல்றதுன்னா ये किसके बारे में कहता है எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலை சொல்லுகிறது. मिस्र लोग से निकले हुए इस इजराइल लोगों के बारे में कहा गया है हालेलुया हालेलुया எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. मिस्र से निकल कर आते हैं அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை. उनके गोत्र में कोई भी एक व्यक्ति निर्बल नहीं था இப்ப இங்க வந்ததுல மோசே குறித்து வசனம் சொல்லுகிறது. यहाँ पर आए व्यक्ति को मूसा के बारे में कहता அவருடைய है கண்கள் கடைசி வரைக்கும் இருளடையல. उसके आंख जो है आखिर तक अंधकार नहीं आया ஹalleluya हालेलुया அவருடைய கண்கள் பலவீனம் அடையவே இல்லையா. उसके आंख कभी कमजोर नहीं हुई சரீரம் பலவீனம் அடையல. शरीर कब कमजोर नहीं हुआ ஆனால் लेकिन இங்கு வசனம் சொல்லுகிறது यहाँ पर वचन कहता है வெறும் மோசே மாத்திரம் பலவீனப்பட்டவனா இல்ல. सिर्फ मूसा ही नहीं जो कमजोर नहीं हुआ அவன் நல்ல பலத்தோடு இருந்தார்ல சாகர வரைக்கும். वो भी पूरे अच्छे बल के साथ मरने तक அப்படியே எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் பலவான்களாய் தான் இருந்தாங்க. वैसे ही मिस्र से निकले हर एक व्यक्ति बलवान था ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया நம்ம இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். हम इस्राएल लोगों के इतिहास को पढ़ते हैं யாத்ராகமம் என்னாகமம் லேவியர் உபாகமத்துல நம்ம பார்க்கிறோம். निर्गमन लेवी और व्यवस्था में पढ़ते हैं நீங்க அந்த சரித்திரத்துல उस इतिहास में யாராவது வியாதியில மரிச்சான்னு இருக்குமா? किसी व्यक्ति में लिखा कि वो बीमार होकर மோசே मरा ஆரோனை கேட்கல. मूसा और आरोन को नहीं कहता हूँ வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு பேசுறேன். जो सरना झुके वैसे लोगों के बारे में कहता हूँ யாராவது வியாதியில மரிச்சாங்களா? कोई भी बीमारी से मरे क्या பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இருந்ததில்ல. बलहीन व्यक्ति कोई भी नहीं था வியாதியில யாரும் மரிக்கல. कोई भी बीमारी से नहीं मरा சோர்ந்து போய் யாரும் மரிக்கல. कोई भी मायूस होकर नहीं मरा எல்லாரும் எதுக்கு மரிச்சாங்க தெரியுமா? सभी लोग क्यों मरे जानते हैं क्या வாதையில செத்தாங்க. महामारी के कारण मरे தேவனுடைய கோபத்துல தான் செத்தாங்களே தவிர परमेश्वर के क्रोध के कारण मरे அதுல ஒருவன் கூட வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மரித்தான்னு வேதம் कोई भी சொல்லுது. व्यक्ति व्याधि पाकर या बलहीनता होकर नहीं मरा ऐसे नहीं लिखे हैं யோசிச்சு பாருங்க ऐसे सोच कर देखिए ஆண்டவர் எத்தனை நன்மை செஞ்சாலும் அத்தனை நேரமும் விரோதம் நிக்கிற சந்ததி இது. भले ही परमेश्वर कितनी ही भलाई क्यों न करे परमेश्वर के विरुद्ध में करने वाली संतति है ये அவர்களையே उनको ही பலவீனப்பட்டு சாகறதுக்கு தேவன் அனுமதிக்கலங்க. कमजोरी पाकर मरने के लिए परमेश्वर ने अनुमति नहीं दी ஹalleluya हालेलुया நீங்க உள்ளான மனுஷன்ல பலப்படுங்க. आप भीतरी मनुष्य में बल पाइए நம்ம வாழ்க்கையில இருக்க பலவீனம்லாம் தூர போயிடும். हमारे जीवन में जितनी भी कमजोरियां दूर चली जाएगी ஹalleluya हालेलुया ஆண்டவர் சொல்லுங்க இஸ்ரவேல் கோத்திரம் தான் பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்ல. इस्राएल गोत्र में कोई भी बलहीन व्यक्ति नहीं है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया விசுவாசியாத அவங்களுக்கே நீங்க பலன் கொடுக்க முடியும் என்றால் जो विश्वासी नहीं थे उनको ही अगर आप बल दे सकते हैं எனக்கு ஏன் तो கொடுக்க முடியாது? आप मुझे क्यों नहीं दे सकते கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். परमेश्वर ने जो बाट जोते हैं नए बल को पाएंगे ஹalleluya हालेलुया அவங்க புது பலன் அடைவாங்க. नए बल को पाएंगे அவங்க கொழுத்த கண்டுகளை போல வெளியே வளருவாங்க. அவங்க तंदुरुस्त गाय के समान बाहर निकलेंगे ஹalleluya हालेलुया நம்ம பலவீனப்பட மாட்டோம். हम बलहीन नहीं होंगे உள்ளான மனுஷன்ல பலப்பட்டா अंदर मनुष्य से अगर हम बल पाएंगे तो இந்த சரீரத்தையும் கர்த்தர் பலனாக வைப்பார். इस शरीर को भी परमेश्वर बलदायक रखेगा ஹalleluya हालेलुया வியாதியா இருக்க விட மாட்டார். परमेश्वर कोई भी बीमारी को नहीं देगा எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவார். सभी कुछ को दूर कर देगा விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. विश्वास से प्रार्थना कीजिए ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். परमेश्वर सभी कुछ को बदल डालेगा ஹalleluya हालेलुया நேரம் விரைவாய் போய் கொண்டு இருக்கிறது. समय तेजी से दौड़ रहा है சங்கீதம் 45:13 भजन संहिता 45:13 Psalms 45
45:13ல பாருங்க. भजन संहिता 45:13 में மூன்றாவது ஒரு पढ़ते காரியத்தை हैं, இங்க சொல்லு. ஆ. உள்ளாக பூரண மகிமையுள்ளவர், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவர் உடை போர்த்தறிய இருக்கிறது. அவள் உடை போர்ச்சகிரியா இருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया। முதலாவது பார்த்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். पहला हमने देखा अंदरूनी मनुष्य नया होना है, அப்படின்னா நம்முடைய வெளிப்புற மனுஷனுடைய எல்லா கிரியையும் அழிக்கப்படும். मतलब बाहरी मनुष्य की सभी क्रियाएं नाश होंगी। நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரனுடைய பலவீனத்தை நம்ம பலப்படுத்தி விடலாம். हम हमारे बाजू में जो निर्बल है उनके व्यक्ति को हम और बलदायक बना सकते हैं। இரண்டாவது உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். दूसरा भीतरी मनुष्य बल पाना है। இதிலே பலப்பட வேண்டும். किसमें बल पाना है? விசுவாசம், विश्वास में, அன்பு, प्रेम में, நிலைத்தன்மை, स्थिर रहना பரிபூரணம். और परिपूर्णता। இதுல நம்ம பலப்பட்டுட்டோம் அப்படின்னா इसमें अगर बल पा लिए तो வெளிப்புற மனுஷன் ஒரு நாள் பலவீனம் அடையாது. बाहरी मनुष्य कभी निर्बल नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். राजकुमारी जो है पूर्ण तरह से शोभावान है भीतरी रूप से, அவளுடைய உடைலாம் சித்திர தையலாடை போல இருக்குமா. और उसके वस्त्र जो हैं सुनहले बूटे कड़े हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பொன்னால செய்யப்பட்ட ஒரு சரிகையினால் இருக்கும். सोने से किया हुआ एक व्यक्ति कपड़ा है। இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்க ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். यहाँ पे केवल एक व्यक्ति को हम देखते हैं, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். राजकुमारी जो है अंदर रूप से शोभायान है। இன்னைக்கு வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா अगर वचन में शास्त्र में पढ़ते சில हैं, இடங்களை நம்ம பார்க்க முடியும். कई जगह पर हम पढ़ते हैं பாபிலோன் குமாரத்தி, बाबिलोन की राजकुमारी, தீரு குமாரத்தி, तीर की पुत्री, அதே போல சமாரிய குமாரத்தி, लेकिन समारी पुत्री, எருசலேம் குமாரர், यरूशलेम की पुत्री। அல்லேலூயா. हालेलुया। இப்படி अनेक குமாரர் குமாரத்திகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ऐसे कई पुत्र और पुत्री के बारे में हम शास्त्र में पढ़ते हैं, ஆனா அதே வேளையில लेकिन उसी समय இந்த இடத்துல ஒரு ராஜகுமாரத்தி குறித்து சொல்லுகிறது. लेकिन यहाँ पर एक राजकुमारी के बारे में कहा गया है। ஒரு ராஜாவுடைய குமாரர் குமாரத்தி எப்படி एक இருப்பாங்க? राजकुमार और राजकुमारी कैसे रहते हैं? உள்ளாக பூரண மகிமையோடு இருப்பார்கள். अंदरी रूप से पूर्ण महिमा के साथ रहेंगे। हालेलुया। हालेलुया। கிறிஸ்மஸ் வர போகுது. क्रिसमस आ रहा है, நம்ம ஆட்கள்லாம் சூப்பரா வர போறாங்க. हमारे लोग सभी लोग अच्छी तरह से वस्त्र पहन कर आने वाले हालेलुया। हैं। हालेलुया। அவ்வளவு Dress இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியா ஃபேஷனா இருக்க போடுவாங்க. सबसे महंगा और अच्छे वस्त्र को पहन कर आएंगे। ஆனா ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. लेकिन एक कार्य को अच्छे से समझ लीजिए, வெளிப்புற ஆடை அலங்காரம் எல்லாமே बाहरी रूप का जो अलंकार है सब कुछ, அது உங்களை வந்து உங்க பெற்றோருக்கு ஒரு நல்ல குமார குமாரத்தியா சொல்லலாம். हो सकता है आपके माता पिता अच्छे पुत्र पुत्री कह सकते हैं, அல்லது சொல்லலாம் ஜெகவன்சி குமாரத்தி குமாரர் சொல்லலாம். हो सकता है मैं जवान इसी के पुत्र पुत्री कह सकते हैं, அல்லது பெத்தேல் குமாரர் குமாரத்தின்னு சொல்லலாம். लेकिन बेतेल के पुत्र या पुत्री कह सकते हैं, ஆனா ராஜாவின் குமாரர் குமாரத்தின்னு சொல்லணும். लेकिन राजकुमार कुमारी ऐसे हमें कहलाना जाना है। हालेलुया। हालेलुया। ஏன் இயேசு ராஜாவுடைய குமாரர் நான் சொல்லணும். यीशु मसीह का पुत्र ऐसे मुझे कहलाया जाना है। அது எப்போ சொல்லப்படும் தெரியுமா? जब कब कहलाए जाएंगे? வெளிப்புற அழகான ஆடையினால் அல்ல, बाहरी रूप के अच्छे वस्त्र के द्वारा नहीं, உள்ளாக பூரண மகிமை இருக்க வேண்டும். अंदर भीतरी रूप से पूर्ण अलंकार होना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உள்ள பூரணமான மகிமை இருக்கணும். अंदर पूरी तरह से शोभायान होना है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமை எப்பொழுதுமே இருக்கணும். हमारे आत्मिक जीवन हमेशा एक महिमा भरा रहना है। அப்படி தங்கி இருக்கும் அப்படினா अगर हमारे अंदर महिमा ठहरे रहता है तो ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அங்க இருந்து சொல்லுவாரு, हमारे पिता वहां से कहेगा, ஏன் குமாரர் குமாரத்தி போறாங்கப்பா அப்படிம்பாரு. देखो मेरे पुत्र और पुत्री जा रहे हैं। ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் அந்த ராஜாவினுடைய குமாரர் குமாரர். हम उस राजा के राजकुमार राजकुमारी हैं। ஹalleluya. हालेलुया। வெளிப்புற ஆடைகளை அருமையாய் போடுங்க, தவறே அல்ல. बाहरी रूप से अच्छी तरह से वस्त्र पहनिए, कोई रुकावट नहीं है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை போடுங்க. आपको जो पसंद है उस वस्त्र को पहनिए, ஆனா அதே வேளையில लेकिन उसी समय உள்ள மகிமை இல்ல அப்படினா, अगर अंदर परमेश्वर की महिमा नहीं है तो இந்த சபையில வந்து ஆராதித்தாலும் इस कलिशा में अगर भले आप आराधना करें, பரலோகத்துல இருந்து பார்க்கிற பிதா சொல்லுவார், परलोक से देखने वाले मेरे पिता कहेंगे, உன்னை நான் அறியேன் என்று. मैं तुम्हें नहीं जानता। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு तुम சொல்லிடுவார். कौन है मैं नहीं जानता ऐसे कहेंगे। அப்ப இந்த இடத்துக்கு ஆராதிக்கிறவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் यहाँ पर आराधना करने वाले हर एक परमेश्वर के लोगों, என்னுடைய வெளிப்புற ஆடையை காட்டிலும் हमारे बाहरी रूप के वस्त्र से अधिक அழகா இருக்கிற உள்ளான மகிமை எனக்கு வேணும். अच्छे से रहने वाला अंदर ही महिमा हमें चाहिए। ஹalleluya. हालेलुया। உள்ள எனக்குள்ள மகிமையை தாங்கப்பா. अंदर परमेश्वर आपकी महिमा को दीजिए। அதான் கடந்த வாரத்துல ஒரு காரியம் சொன்னேன். इसलिए गए हफ्ते को मैंने कार्य को कहा, சொன்னா தாராயில சொன்னான்னு தெரியல. यहाँ कहा कि दायरे में कहा मुझे नहीं जानता। ஆலயத்துல மகிமை வந்து இறங்கிச்சு. कलिशा में परमेश्वर की महिमा कर उतरी, மோசே உள்ள போக முடியல, मूसा अंदर नहीं जा पाया, ஆசாரியர்கள் உள்ள போக முடியல. याचक लोग अंदर नहीं जा पाए। हालेलुया. हालेलुया। ஆண்டவருடைய ராஜ்யம்
அங்க வந்துட்டு அப்படினா अगर परमेश्वर का राज्य वहां पर आ गया तो, ஆண்டவருடைய அதிகாரம் ஒரு இடத்துல செயல்பட अगर ஆரம்பிக்கும் परमेश्वर की अधिकार एक जगह पे क्रिया करने लग गई तो உள்ள எந்த ஒரு மனுஷனாலும் போக முடியாது उसके अंदर कोई भी मनुष्य नहीं जा सकता। ஹalleluya हालेलुया। எந்த ஒரு மனுஷனும் போக முடியாது कोई भी मनुष्य अंदर नहीं जा सकता। உள்ள மகிமை வந்துட்டு அப்படினா अगर अंदर परमेश्वर की महिमा अंदर आ गई तो தேவையில்லாத கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வராது जो नहीं चाहिए उसे गर्लफ्रेंड अंदर नहीं आएगी, தேவையில்லாம பாய் ஃப்ரெண்ட் உள்ள வராது जो जरूरत नहीं है उसे बॉयफ्रेंड हमारे अंदर नहीं आ सकता। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। தேவையில்லாத காரியங்கள் உள்ள வராது तो परमेश्वर के अप्रिय कार्य कोई अंदर नहीं आएगा। வெளிய அழக பார்த்து வருவாங்க நிறைய பேர் कई सारे लोग बाहरी सुंदरता को देखकर आएंगे, உள்ள அழகு இருந்தா யாரும் வர மாட்டாங்க अंदर सुंदरता रहेगा तो कोई नहीं आएगा। ஹalleluya हालेलुया। உள்ள என் மகிமையை வச்சு பாருங்க परमेश्वर की महिमा को अंदर रखकर देखिए, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுவார் आपके जीवन में परमेश्वर राज्य करेगा। அவர் சொல்வார் நான் ராஜா என் பிள்ளை ராஜகுமாரர் குமாரத்தி मैं राजा हूँ, मेरे बच्चे लोग राजकुमार राजकुमारी है। ஹalleluya हालेलुया। உள்ளாக பூரண மகிமை இருக்க வேண்டும் अंदर परमेश्वर की पूर्ण महिमा होना அப்படி है। இருக்கும் பொழுது जब रहेगा तब வெளிப்புற அழகை பார்த்து அல்ல உட்புற அழகை பார்த்து தேவன் மகிழுவார் बाहरी रूप के सुंदरता को नहीं ना देखते हुए अंदर ही सुंदरता को देखकर परमेश्वर खुश होगा। ஹalleluya हालेलुया। கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன் आखिर में कार्य को कहकर मैं समाप्त करता எசேக்கியேல் हूँ। 10:2 பாருங்க एसेकियेल 10:2 में पढ़ते हैं, கேருபீன்கள் அங்க நின்று கொண்டு இருக்கிறது वहां पर केरूबीन लोग खड़े हैं। அந்த கேருபீன்கள் நடுவே இருக்கிற நடுவில் இருந்து அக்கினியை எடுக்க சொல்லுகிறார் उस केरूबीन के बीच में से अग्नि को लेने के लिए परमेश्वर कहते हैं। ஹalleluya हालेलुया। கேருபீன்கள் என்கிறது பரலோகத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் केरूबीन जो कहते हैं वो स्वर्ग राज्य में रहने वाला एक जीव है। இப்போ அதனுடைய எல்லா உருவத்துக்கு வந்து நீங்க யூடியூப்ல பார்க்க முடியும் கேருபீன் ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம் केरूबीन के बारे में एक विषय को हमने लिया है, उसके बारे में आप सब जानते हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। நீங்கள் அது வேத பாட ஆரம்பிச்சு பைபிள் ஸ்டடியில அது எடுக்கப்பட்டு இருக்கிறது उस बाइबल स्टडी में वो लिया गया है। இதுல ஒரே ஒரு சம்பவத்தை இன்னைக்கு சொல்லி நான் முடிக்கிறேன் एक विषय को कहकर मैं समाप्त करता हूँ। இதன் நடுவில் இருந்து அக்கினி எடுக்கப்படுகிறது उसके बीच में से अग्नि को लिया जाता है। ஹalleluya हालेलुया। இப்போ என்ன நடந்தது वहां पर क्या हुआ? அந்த எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उस एसेकियेल के 10वां अध्याय के 3 और 4 இந்த கேருபீன்கள் போய் நிற்கிறது ये केरूबीन जो यहाँ पर खड़े होते அங்கு हैं, கர்த்தருடைய மகிமை வந்து நிற்கிறது वहां पर परमेश्वर की महिमा आकर खड़ी होती है। ஹalleluya हालेलुया। கேருபீன்கள் எங்கெல்லாம் போய் நிற்கிறதோ केरूबीन जब जहां जाकर खड़े हुए அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வந்து நிற்கும் वहां परमेश्वर की महिमा आकर खड़ी हुई। அப்ப நம்முடைய வாழ்க்கையில உள்ள அக்கினி இருக்கணும் हमारे अंदर परमेश्वर की अग्नि रहनी है। நம்ம உள்ள அக்கினி அபிஷேகம் இருக்கும் என்றால் अगर हमारे अंदर अग्नि का अभिषेक रहा तो நம்ம போற இடம்லாம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு போகும் तो जहां भी जाएंगे परमेश्वर की महिमा को हम साथ ले जाएंगे। ஹalleluya हालेलुया। நம்ம போற இடத்துல ஏன் கர்த்தருடைய மகிமை இறங்க மாட்டேங்குது क्यों हम पर परमेश्वर की तेजी जहां पर जाते नहीं ஏன் उतरती தேவ है? பிரசன்னம் இருக்க மாட்டேங்குது परमेश्वर की प्रसन्नता वहां पर क्यों नहीं சில है? பேர் சொல்லுவாங்கல்ல कुछ लोग कहते हैं ना, இங்க இருந்தா நல்ல அபிஷேகத்துல இருக்கேன் பிரதர் यहाँ पर मैं रहता हूँ परमेश्वर के अभिषेक में भरा இங்க रहता இருந்தா हूँ, அப்படி தேவ பிரசன்னத்திலே இருக்கிறேன் यहाँ पर परमेश्वर की प्रसन्नता में हूँ, வெளியே போனா இருக்க முடியல बाहर जाऊंगा तो नहीं होता है। புதிய வருடத்துல வெளியே போனாலும் இருக்கணும் அப்படி जहाँ नए साल में बाहर जाओगे तो भी वैसे ही रहना है। ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா इसके लिए एक ही कारण क्या जानते हैं क्या? உள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் अंदर परमेश्वर की अग्नि जलते உள்ள रहना है, அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டே अंदर இருக்கணும் अभिषेक को जलते रहना அக்கினி है, எரிய 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 अग्नि जलते जलते நீங்க जलते। எங்க போனாலும் கர்த்தருடைய மகிமை பின்னாடி வந்துகிட்டே आप இருக்கும் जहाँ कहीं भी जाएंगे परमेश्वर की महिमा आपके पीछे आती நீங்க रहेगी। எங்க போனாலும் தேவ பிரசன்னம் கூடயே இருக்கும் आप जहाँ कहीं भी जाएंगे परमेश्वर की प्रसन्नता साथ में அந்த रहेगी। பிரசன்னத்தை உடைக்க யாருமே வர முடியாது परमेश्वर की प्रसन्नता को तोड़ने कोई नहीं आ सकता। ஹalleluya हालेलुया। இதெல்லாம் முடியுமான்னு நீங்க கேட்கலாம் ये सब हो सकता है कैसे आप நான் पूछोगे? முடியும்னு சொல்றேன் मैं कहता हूँ हो सकता है। ஹalleluya हालेलुया। என்னுடைய அனுபவத்துல சொல்ற முடியும் मेरे अनुभव में मैं कहता हूँ ये हो सकता है। ஹalleluya हालेलुया। நீங்க டிராவலிங் பண்ண சொல்ல தேவ பிரசன்னத்தை உணர முடியும் आप प्रवास करते वक्त आप परमेश्वर की நீங்க வேலை செய்ய சொல்ல करते தேவ हैं। பிரசன்னத்தை உணர आप முடியும் काम करते हो तो परमेश्वर की प्रसन्नता को महसूस நீங்க कर सकते யாரோட हो। பேச சொல்ல கூட தேவ பிரசன்னத்தை உணர आप முடியும் किसी के साथ बात करते हो तो परमेश्वर की प्रसन्नता को महसूस कर सकते हो। எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும் परमेश्वर की प्रसन्नता को हर जगह पर आप देख அந்த सकते தேவ हो। பிரசன்னத்தை உடைக்க எந்த சக்தியாலும் இந்த உலகத்துல முடியாது परमेश्वर की प्रसन्नता को तोड़ने के संसार में कोई ताकत नहीं ஆனால் है। அது எப்பொழுது நடக்கும் தெரியுமா ये कब होगा जानते हैं क्या? உங்க உள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் आपके अंदर परमेश्वर की अग्नि जलते உள்ள रहना அபிஷேகம் चाहिए। எரிந்து கொண்டே இருந்தா अंदर परमेश्वर की अभिषेक जलता रहा உள்ள तो, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தா अगर अंदर आप अन्य भाषा बोलते रहे உள்ள तो, கர்த்தருடைய வல்லமை எரிந்து கொண்டு இருந்தா अंदर परमेश्वर की सामर्थ जलते रही तो, நீங்க எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தை கொண்டு போக आप முடியும் कहीं भी जाओगे परमेश्वर की तेजी को ले जा सकते हो। எந்த இடத்துல நின்னாலும் தேவ பிரசன்னம் அங்க நிற்கும் आप கூட जहाँ कहीं भी जाओगे परमेश्वर की तेजी को देख सकते हो। ஹalleluya हालेलुया। அந்த மாத்திர ஒப்பு கொடுங்க ஆண்டவரே इस महीने में परमेश्वर को सौंपिए। புதிய வருடம் வர சொல்ல नए साल जब आएगा நான் புதிய வாழ்க்கை வாழ போறேன் एक नया जीवन मुझे व्यतीत करना நான் है। எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தோட मैं போறேன் जहाँ कहीं भी जाऊं परमेश्वर की प्रसन्नता के साथ जाना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। பவுல் அப்போஸ்தலர் பேதுரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கறோம்ல पत्रोस और
पौलुस के जीवन में हम देखते हैं அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, वो चलते रहेंगे, அவங்கள தொடுங்கலாம் तो சுகமடைறாங்க. जो कोई भी उन्हें छूते हुए चंगाई पाते அப்ப हैं। யோசிச்சு பாருங்க, जरा सोच कर அவங்க देखिए, யார் மீதா கை வச்சாங்களா? उन्होंने किसी के ऊपर हाथ रखा அவங்க क्या? யாருக்காண்டி ஜெபிச்சாங்களா? उन्होंने किसी के लिए प्रार्थना किया क्या? இல்லங்க, नहीं, அவங்க யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லல. तो किसी के लिए उन्हें भविष्यवाणी नहीं की। அவங்க கூட தேவ பிரசன்னம் போயிட்டு இருக்கிறது. उनके साथ परमेश्वर की प्रसन्नता जा रही है। அதுக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ சுகமடைஞ்சிராங்க. उसके अंदर அவ்வளவுதான். जो कोई भी आता है वो चंगाई पाता है। தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருந்தா परमेश्वर की प्रसन्नता आपके साथ रही உங்க तो கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. आपके साथ जो है उद्धार உங்க पाएंगे, கூட இருக்கிறவங்க பலன் அடைவாங்க. आपके साथ जो है बल உங்க पाएंगे, கூட இருக்கிறவங்க விடுதலை आपके அடைவாங்க. साथ जो है छुटकारा पाएंगे, உங்க கூட இருக்கிற பிசாசு आपके துரத்தப்படும். साथ जो उसके अंदर जो शैतान की बंधन को तोड़ छुटकारा पाएंगे, கட்டுகள் அறுக்கப்படும். बंधन टूटा जाएगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரே சொல்லுங்க, परमेश्वर से बोलिए, நான் சும்மா சேனையில் கர்த்தர் பரிசுத்தர்னு ஆராதிக்க வரல. मैं सेनाओं का यहोवा का सिर्फ आराधना करने के लिए नहीं आया हूँ। எனக்குள்ள அக்கினி இருக்கிற கேருபீன் சேராபீனா இருக்க போறேன். मेरे अंदर अग्नि रहने वाला केरूबीन के समान मुझे रहना எங்க है। போனாலும் தேவ பிரசன்னம் என் கூட வரணும். जहाँ कहीं भी जाऊँ परमेश्वर की प्रसन्नता मेरे साथ रहना है। ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக என்ன நடந்தது தெரியுமா? आगे क्या हुआ जानते हैं क्या? அந்த அக்கினியை எடுத்து उस अग्नि को लेकर, அந்த அக்கினியை उस अग्नि को लो, எடுத்து பூமியின் மீது இறை என்கிறார். लेकर उस धरती के ऊपर फेंक दो, उसे कहता है। ஹalleluya. हालेलुया। உள்ள இருக்கிற அக்கினியை எடுத்து अंदर जो अग्नि है उसे लेकर பூமியில போட அப்படிங்கிறார். धरती के ऊपर डाल दो, उसे कहता அதான் है। லூக்கா 12 அதிகாரத்தின் 49 வசனம் சொல்லுகிறது. इसके लिए लूका 12:49 वचन में पढ़ते हैं। லூக் 12:49ல लूक 12:49, அக்கினியை போட வந்து अग्नि को डालने आया அது हूँ, இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். अभी जलने के लिए मैं चाहता हूँ। ஹalleluya. हालेलुया। என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगा जानते हैं क्या? நமக்குள்ளாக அக்கினி இருந்தா अगर हमारे अंदर अग्नि रहा तो ஆண்டவர் சொல்லாரு, परमेश्वर कहते இந்த அக்கினி हैं சும்மா இருக்க கூடாது. ये अग्नि खाली नहीं रहना கொஞ்சம் है, பூமியில எடுத்து போடுவோமே. जरा पृथ्वी पर लेके डालो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? एक कार्य को मैं कहता हूँ, ஒரு மனிதன் அக்கினியை பெற்று அபிஷேகம் உடையவனாய் இருந்தார். अगर एक मनुष्य अग्नि को पाकर अभिषेक पाया है तो, அக்னியோடு வாழ்கிற ஒரு மனிதனாய் अगर अग्नि இருந்தார். के साथ जीने वाला व्यक्ति हो तो, அவன் எவ்வளவு சாதாரண மனிதனாய் तो இருந்தாலும், भले वो कोई साधारण व्यक्ति क्यों ना हो, எவ்வளவு பலவீனப்பட்ட மனிதனாய் कोई இருந்தாலும், उससे कितने निर्बल व्यक्ति क्यों ना हो, அவனை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவர் வல்லவராய் परमेश्वर இருக்கிறார். लेकर परमेश्वर की सेवा करने के लिए सामर्थ्यवान है। ஹalleluya. हालेलुया। அக்னியினால் நிற்கிற மனிதன் ஊழியக்காரனாய் நிற்பான். अग्नि के द्वारा रहने वाला व्यक्ति सेवक बनकर रहेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தைரியமாய் சொல்றேன். मैं धैर्य के साथ कह सकता அக்னியில நீங்க हूँ, நின்னு பாருங்க. अग्नि में आप रुके रहकर உங்களுக்குள்ள அக்னி देखो, எரியட்டும். आपके अंदर अग्नि जलने ஆண்டவர் दो। உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கறா இல்லையான்னு ஆண்டவர் परमेश्वर आपको சொல்லுங்க. सेवकाई देता है कि नहीं, आप जरा देखो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஊழியம் பண்ண வாஞ்சை இருக்கா? सेवका करने की चाहत है क्या? ஆண்டவருக்காய் வாழணும் வாஞ்சை இருக்கா? परमेश्वर के जीने की चाहत है क्या? நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. आप परमेश्वर से मांगिए। நான் அக்னியில எரிய ஆசைப்படுறேன். मैं अग्नि में जलना चाहता நான் हूँ, அக்னியில எரிய ஆசைப்படுறேன். अग्नि की चलने की चाहत है, எனக்குள்ளாக அக்னி எரியணும். मेरे अंदर अग्नि जलना है। எரிய ஆசைப்படுற ஒரு மனிதனை जलने जो चाहने वाला व्यक्ति को ஜனங்கள் நடுவே கர்த்தர் நிறுத்துவார். लोगों के बीच से परमेश्वर खड़ा करेगा। ஹalleluya. हालेलुया। உங்க அக்னி சும்மா எரியாது. वो अग्नि ऐसे नहीं உங்க जलेगा, அக்னி சும்மா எரியாது. वो अग्नि ऐसे नहीं जलेगा। அந்த அக்னியை கர்த்தர் பூமியில இறைப்பார். परमेश्वर उस अग्नि को परमेश्वर छिड़कारेगा, इस ஜனங்கள் धरती மீது पर போடுவார். लोगों के ऊपर डालेगा। ஹalleluya. हालेलुया। ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். सेवक और सेविका की सेवक के रूप में आपको बनाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சார்ல்ஸ் பின்னி என்கிற ஒரு ஊழியரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. चार्ल्स फिन्नी के बारे में हम पढ़ते हैं, एक सेवक के बारे அவருடைய में, பேரே ஃப்ளேமிங் ஃபயர் தான். उनके बारे में जलने वाली अग्नि, எரிகிற அக்னி தான் ஒரு பேரு. जलने वाली ज्वाला है उनका नाम है। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்காய் எரிந்ததுனால वो परमेश्वर के लिए उन्हें जीवन उन्हें जलने के लिए दिया, इसके लिए அவர் பார்த்ததை விட उन्होंने जो देखा उससे ज्यादा, அவரை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர். उन्हें देखकर उद्धार पाए कई सारे लोग हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவரை பார்த்து மனம் திரும்பும் அநேகர். उनको देखकर कई सारे लोग ने मन फिराया ஒரு है। சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். एक ही संभव को कहकर समाप्त करता हूँ। ஒரு நாள் அவர் வந்து ஒரு கூடாரத்துக்குள் போனார். एक दिन वो एक तंबू के अंदर गए, சாரி ஒரு ஃபேக்டரி அது. एक फैक्ट्री थी। அந்த ஃபேக்டரிக்குள்ள போகும் பொழுது उस फैक्ट्री में जब वो அங்க गए, வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் கிண்டல் அடிச்சாங்க. वहाँ வாலிப पर काम பிள்ளைங்க. करने वाले कर्मचारी लोग उसकी ठट्टा उड़ाए, ஆனால் அவர் ஒண்ணுமே சொல்லல. उन्होंने कुछ नहीं किया। அங்க தள்ளி போயிட்டு இந்த பிள்ளைகளை திரும்பி பார்த்தார். मैं दूर पर जाकर जस्ट उन्हें मुड़कर देखा, எல்லாரும் கதறி அழ ஆரம்பிச்சாங்க. सभी कर्रा कर रोने लगे, பாவத்தை உணர ஆரம்பிச்சாங்க. अपने पापों को स्मरण किया। இது கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல और सिर्फ एक आधे घंटे के समय அந்த में ஃபேக்டரியில வேலை பார்த்தா 3000 பேர் கதறி அழ ஆரம்பிச்சாங்க. उस फैक्ट्री में काम करने कर्मचारी 3000 लोग कर्रा कर रोने लगे। எல்லாரும் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சாங்க. सभी लोग अपने पापों को कबूल करने लगे। அவர் பிரசங்கம் பண்ணவே இல்ல. उन्होंने कोई संदेश नहीं दिया। ஹalleluya. हालेलुया। ஃபேக்டரியோட ஓனர் பார்த்தாரு. उस फैक्ट्री के मालिक ने देखा, இன்னைக்கு இந்த ஃபேக்டரி
ஃபேக்டரி வந்து ஃபேக்டரியா இருக்காது, இது தேவனுடைய ஆலயமா மாறிடும். ये अभी ये फैक्ट्री नहीं रहेगा, परमेश्वर का भवन बन जाएगा। அன்றைக்கு ஒரு கூட்டம் நடந்தது. वहाँ पर उस दिन एक आराधना हुई, வேலை பார்த்து அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. वहाँ पर सभी कर्मचारी परमेश्वर அக்னி உள்ள இருந்தா ஊழியம் தானா வருங்க. अगर आपके अंदर अग्नि रहो तो सेवकाई अपने आप आएगा। ஊழியத்தை தேடி போ அவசியம் இல்ல. आपको सेवकाई को ढूंढ कर जाने की जरूरत नहीं है। போற இடத்தை கர்த்தர் ஊழிய ஸ்தலமாய் மாத்திடுவார். आप जहाँ कभी जाओगे परमेश्वर सेवकाई के स्थान में बदल देगा। हालेलुया, हालेलुया। எனக்குள்ளாக அக்னி இருக்கணும். आपके अंदर अग्नि रहना है। எனக்குள்ளாக அக்னி இருந்தா, अगर आपके अंदर अग्नि रहा तो தேவ பிரசன்னம் என்னை நடத்துவது மாத்திரமல்ல, परमेश्वर की प्रसन्नता सब मुझे चलाने ही नहीं, என் மூலமாக अनेகர் அக்னியை பெறுவார். मेरे सारे द्वारा कई सारे लोग अग्नि को पाएंगे। हालेलुया, हालेलुया। சொல்லலாமா? पालेंगे क्या? ஒப்பு கொடுக்கலாமா? पाने के लिए अपने आप को सौंपेंगे क्या? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். आखिर में अपने आप परमेश्वर को सौंपने वाले हैं। வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது इस वचन को अपने आप को जब हम सौंपेंगे கர்த்தர் அந்த அக்னியை மாற்றுவார். परमेश्वर अग्नि से हमें भरेगा।